கோவிட் காலம் வரைக்கும் உடல் நலம் உள்ள நலம்னு 2 பாயிண்டில் இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் ஒரு புதிய வார்த்தை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. உன்னுடைய உடம்பு நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஹார்ட் நல்லா 72 பீட் கரெக்டாக அடிக்குது, உன்னுடைய நுரையீரல் சரியாக இருக்குது, உன்னுடைய உள்ளம் சரியாக இருக்கிறது, தினம் காலையும் மாலையும் மூச்சு பயிற்சி செய்கிற, உனக்கு உளவியல் பற்றிய புரிதல்கள் சரியாக இருக்கிறது. அப்படி இருந்த பல பேரையும் கோவிட் குத்திட்டு போயிடுச்சு. காக்கா வந்து காக்கான்னு கத்துறதுக்கும் விருந்தாளி வராங்கிறதுக்கு என்ன ஜிபிஎஸ் டெக்னாலஜியை தெரிஞ்சிருக்கா? இப்போ நாய் குலைச்சிது அப்படின்னா அது யாரோ வராங்கன்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி குலைக்குதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு காக்கா வந்து காக்கான்னு கத்துறதுக்கும் விருந்தாளி வராங்கங்கிறதும் இன்னைக்கு இல்லை, 3000 வருஷமாக இந்த இது வந்து பல இலக்கியங்கள் பல விஷயங்களில் பதிவாயிருக்கு. நாம் எங்கு வசிக்கிறோமோ, எந்த நிலத்தில் இருக்கிறோமோ, அந்த நிலத்தில் அருகாமையில் அருகில் விளையக்கூடிய, அருகில் உருவாக்கக்கூடிய உணவுக்கு முதலுரிமை கொடுங்கள். வெஜிடேரியன் சார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அவங்க வெஜிடேரியனாக இருக்க மாட்டாங்க, அவங்க வெறும் சோற்றேரியனாக இருப்பாங்க. சோத்தை அள்ளி போட்டு காயை கொஞ்சோட வச்சுட்டு நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருப்பான். வெஜிடேரியன் அப்படின்னா தட்டு முழுக்க வெஜிடபிள் இருக்கணும், சோறை கொஞ்சமாக வச்சுக்கணும். அந்த தயவு செய்து இந்த காப்பி வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்போ நடுவில் யாரோ வரும்போது நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, மெல்போர்ன்னா காஃபி தானே அப்படின்னு. மெல்போர்ன் இல்லை, எல்லா ஊர்லேயும் காஃபி தான். கும்பகோணம் டிகிரி காஃபிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உலகமே ஓடிட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்ற தேநீருக்கு பேர் தேநீர் கிடையாது. இப்போ கூட எனக்கு வச்சுருக்காங்க பக்கத்தில். இந்த தேநீருக்கு பேர் வந்து தேயிலை பால் பாயாசம். ஒரு இனிய மாலை பொழுதில் இங்கே மிகச்சிறப்பாக குழுமி இருக்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் முதற்கண் மனமார்ந்த இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நெகிழ்ச்சியான மனச்சூழல் எனக்கு இருக்கிறது. சத்யநிரஞ்சன் சார் அவர் வந்து பேசிய அந்த மொழி, அதுக்கப்புறம் திருமந்திரத்தை பேசும் முஜீப், இப்படியான பல அன்பர்கள், மிக அருமையான வரவேற்புரை ஆடிய குழந்தைகள், அது பரதநாட்டியம், பறை இசை, குழந்தைகள் ஆடிய குரத்தி நடனம், அத்தனையிலும் நான் நெகிழ்ந்து நிற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்ற நண்பர் இளமாறன் கலை மற்றும் அவரோடு இணைந்து பல தமிழ் அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வை கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்வை ஒரு புலம்பெயர்ந்த இடத்துல இப்படி ஒரு அரங்கம் நிறைய நடத்துவது என்பது எவ்வளவு கடினமான, ரொம்ப ரொம்ப எத்தனை சிரமங்களுக்கு இடையில் இப்படியெல்லாம் நடத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நன்கு அறிவேன். அந்த சூழலில் இன்றைக்கு மாலை பொழுதில் இவ்வளோ பேர் வந்து தங்களுக்கு எத்தனையோ பணிகளுக்கு இடையில் வந்திருந்து சில மணி துளிகள், சில மணி நேரங்கள் வந்து உணவு பற்றி, வாழ்வியல் பற்றி தெரிந்து கொண்டு செல்லலான்னு வந்திருக்கிறது வந்து ரொம்ப பெருமிதமாக இருக்குது, மகிழ்வாக இருக்கிறது. இதை சாத்தியமாக்கிய எனது அருமை தமிழுக்கும், அது எனக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் ஆசிரியருக்கும், என் ஆசிரியரிடம் எடுத்துச் சென்ற என் அன்னைக்கும், என் நிலத்திற்கும், அத்தனை பேருக்கும் நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்கு உணவு பற்றி, வாழ்வியல் பற்றி பேசணும்? முதல் விஷயம் வந்து எதற்கு இந்த காலகட்டம் இப்படியான ஒரு விஷயத்துக்கு கூடியிருக்கு? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உணவு பற்றி, வாழ்வியல் பற்றி ஒரு பேருரைகள் நடைபெற்றதாக இல்லை. பேருரைகள் வந்து பெரும்பாலும் இலக்கியங்கள் பற்றி நடக்கும், சில படைப்புகள் பற்றி நடக்கும். நிறைய தமிழ் சான்றோர்கள் நிறைய நல்ல விஷயங்களை, ஒழுக்கங்களை, இதை பற்றிலாம் நிறைய பேசிகிட்டே இருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக வந்து மறுபடி இந்த உணவு, வாழ்வியல், நலம் பற்றிய பகிர்தல்கள், பேச்சு வந்து கூடிக்கிட்டே இருக்குது. எதுக்காக இந்த பேச்சு கூடிகிட்டே இருக்குது? ஏன் இந்த உரையாடல்கள் அதிக கவனம் பெறுகின்றன? எதற்காக மக்கள் வந்து இதை கேட்டாக
உண்டாகணும். சமூக ஊடகங்களில் கூட, பத்திரிகைகளில், புத்தகங்களில் உணவு சார்ந்த விஷயங்களுக்கு, வாழ்வியல் சார்ந்த விஷயங்களுக்கு, நலம் சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய தேடல் இருக்கிறது. அதை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை, அதை கேட்பவர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் கூடிக்கிட்டே போகுது. எதனால் இப்படி ஒரு திடீரென ஒரு 15-20 ஆண்டுகளில் இது தேடல் கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு நலவாழ்வு குறித்த ஒரு சிறிய அச்சம் எல்லார் மனதிற்குள்ளேயும் ஒட்டியிருக்கு. அது முன்னாடி நோய், அப்புறம் அதுக்கான மருத்துவம், அதுக்கான மருத்துவர்கள்லாம் ஒரு தட்டையான பாலத்தில் தான் பல காலமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு 360 டிகிரிலையும் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சோம். முன்னாடி நோய் அப்படின்னா ஒரு கிருமியிலேருந்து ஒரு நோய் வந்தது, இல்லை என்றால் ஒரு சின்ன மரபில் ஏதாவது ஒரு பிழை இருந்து அதனால் ஒரு நோய் உருவாகிறது. இன்றையெல்லாம் ஏதாவது ஒரு ஒவ்வாமை ஒரு சிலருக்கு ஏற்பட்டு அதனால் நோய் உருவாகுதுன்னு ஒரு சில காரணிகள் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற நாம் நகரக்கூடிய பல்வேறு விஷயங்களில் நோயை தூண்டக்கூடிய, உள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய மரபின் அழுத்தங்களை எழுப்பிவிட்டு ஒரு சில நோய்க்கூறுகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பெருகி கொண்டே இருக்குது. இந்த சூழல் 2 விதமாக நம்ம பார்க்கலாம். கோவிடுக்கு முந்தைய காலத்தில் இருந்த புரிதல் வேற, கோவிடுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிற புரிதல் வேற. அந்த கோவிடுக்கு முந்தைய காலத்தில் ரொம்ப எப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, 2 கட்டமாக யோசிச்சாங்க. முதல் கட்டம் என்ன யோசிச்சாங்கன்னா, என்னுடைய உடல் உறுதியாக இருக்கிறது, நோய் இல்லாமல் இருக்கிறத உடல் சார்ந்த சில அலகுகள் வைத்து வச்சாங்க. என்னுடைய இதயம் சரியாக துடிக்கிறதா, என்னுடைய நுரையீரல் சரியாக செவ்வனே மூச்சை இழுத்து விடுதா, என்னுடைய சிறுநீரகங்கள் பழுது நீக்கி உள்ளே இருக்கிற கழிவுகளை சரியாக வெளியே தள்ளி கொண்டே இருக்கிறதா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை 1970 ரஷ்யாவில் ஒருங்கிணைந்த ரஷ்யா இருக்கும்போது, இப்போ அது வேறு ஏதோ ஒரு கஜகிஸ்தானில் எங்கேயோ இருக்குது, அந்த ஒருங்கிணைந்த USSR அப்படிங்கிற இடத்துல ஆலம் அட்டா அப்படிங்கிற இடத்துல ஒரு WHO ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அந்த WHO ஆலம் அட்டா ரெசல்யூஷனுக்கு அப்புறம் தான் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் பிரயோஜனம் இல்லை, உடலில் ஃபிட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன் உள்ளம் சரியாக இருக்கணும், உன்னுடைய மனம் சரியாக இருக்கணும், உன்னுடைய குதூகலம் பற்றிய புரிதல் கரெக்டாக இருக்கணும், அழுத்தங்கள், எதற்கு மன அழுத்தம் வேண்டும், எதற்கு விகாரங்கள் வேண்டும், எதற்கு நீ அழ வேண்டும், எதற்கு சிரிய வேண்டும் என்கிற புரிதல் சரியாக இருக்கணும், அந்த உள்ள நலம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீ ஒட்டுமொத்த உடல் நலம் நலமாக இருக்குன்னு எடுத்துக்கொள்ள முடியும்னு 1970களில் சொன்னாங்க. ஆனால் நம்ம தமிழ் சமூகம் ஒரு 1400 1500 வருடத்துக்கு முன்னாடியே மனமது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மணி மந்திரம் அவள்தெல்லாம் வேண்டாமே என்று ஒரு 1500 வருஷம் முன்னாடியே மனதை பற்றி சொல்லிட்டாங்க. நமக்கு சிக்மண்ட் ஃப்ராய்ட் 1950-55களுக்கு அப்புறம் அவருடைய தியரி எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த உள்ள நலம் என்பது 1970 வந்துச்சு. கோவிட் காலம் வரைக்கும் உடல் நலம் உள்ள நலம்னு 2 பாயிண்டில் இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் ஒரு புதிய வார்த்தை உலக சுகாதார நிறுவனம் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. உன்னுடைய உடம்பு நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன் ஹார்ட் நல்லா 72 பீட் கரெக்டாக அடிக்குது, உன்னுடைய நுரையீரல் சரியாக இருக்குது, உன்னுடைய உள்ளம் சரியாக இருக்கிறது, தினம் காலையும் மாலையும் மூச்சு பயிற்சி செய்கிற, உனக்கு உளவியல் பற்றிய புரிதல்கள் சரியாக இருக்கிறது, அப்படி இருந்த பல பேரையும் கோவிட் குத்திட்டு போயிடுச்சு. அப்போ உடல் நலமாக இருக்கிறது, உள்ளம் நலமாக இருக்குது, வேறு என்ன நலமாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தப்ப, இங்கே நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமே, இந்த மண்ணுக்கு கீழே நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற மண்புழுவோ, இதுவரை பயிரிடப்படாத நுண்ணுயிரிகளோ, அவை நலமாக இருக்கணும். இந்த பக்கத்தில் வெளியே வரும்போது எத்தனையோ மரங்கள் இங்கே இருக்கிறதே, அந்த மரங்களின் பூக்கள் நலமாக இருக்கணும். அந்த பூக்களில் குட்டியூண்டு தேனை உறிஞ்சுவதற்காக வரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மேக்பையோ, இல்லை என்றால் ஒரு வண்ணத்து பூச்சியோ, இல்லை என்றால் ஒரு பறவையோ, அந்த பறவைகள் நலமாக இருக்கணும். இங்கேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சதர்ன் ஐலண்டில் இருக்கக்கூடிய அடியில் நீந்தி கொண்டிருக்கிற சால்மனோ, ஷார்க்கோ, திமிங்கலமோ, அவையெல்லாம் நலமாக இருக்கணும். இன்னும் பெயரிடப்படாத 90க்கும் மேற்பட்ட பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் நலமாக இருக்கணும். இந்த ஷார்க்கு, திமிங்கலம், வண்ணத்து பூச்சி, இங்கே இருக்கக்கூடிய சில பறவைகள், மண்ணுக்கு அடியில் இருக்கிற நுண்ணுயிர்கள், இவையெல்லாம் நலமாக இருந்தால் நீங்களும் நானும் நலமாக இருக்கலாம்
அதுதான் ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒற்றை நலம் என்பதை உலகம் புரிந்து கொண்டு விட்டது. இப்போ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பு நலமாக இருக்கணும் எடுக்கக்கூடிய எல்லா முனைப்புகளுக்குள்ளேயும் எல்லா உயிரியும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இல்லையென்றால் நான் நலமாக இருப்பேன், நான் மட்டும் காலையில் போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி 6 பேக் வச்சுப்பேன், அப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து ஒரு பெரிய யோக முனிகிட்ட போய் நான் கற்றுக்கிட்டு மனதை செம்மையாக வைத்துக்கொள்வேன் அப்படின்னா மட்டும் உடல் நலமாக இருந்து விட முடியாது. இந்த ஒட்டுமொத்த உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். ஆனால் இந்த ஒற்றை நலம்ங்கிற விஷயமும் புதுசாக அப்படின்னு பார்த்தா, முஜீப் வந்து நான் எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து திருவள்ளுவரை பார்ப்பேன். என்னன்னா எனக்கும் டிக்ஷனரி வந்து திருவள்ளுவர் தான். அவர் எடுத்த ஒரு பாட்டை எடுத்து பாருங்களேன். ஒரு வரி, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற வரி என்னுடைய தமிழாசிரியர் ரொம்ப நாள் நம்ம எல்லாருமே பார்த்தது என்னென்னா, எல்லோருக்கும் ஈந்து கொடுத்து எல்லோ உயிரையும் பார்த்து கொள்ளணும் என்று தான் நம்ம படித்தோம். அது வெறும் மனிதனுக்காக மட்டும் என்று இருந்தால் அவர் பகுத்துண்டு பல மனிதர் ஓம்புதல்னு எழுதியிருக்கலாம். அப்படி எழுதலையே, இல்லை பகுத்துண்டு பல்மானுடன் ஓம்புதல்னு எழுதலை, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரு ஆதி சமூகத்தினுடைய எச்சங்கள் தான் நண்பர்களே நாம் அத்தனை பேரும். அப்போ நமக்கு அந்த புரிதல் வேணும் அல்லவா? எனக்கு ரொம்ப மெல்போர்னில் மகிழ்வாக இருக்கிற விஷயம், நான் பார்க்குற இடங்கள் எல்லாம் ஒரு சத்யநாராயணன் பேசும்போதும் சரி, நிறைய நாங்கள் அன்றைக்கி சினிமா போனோம், எனக்கு சிவா வேட்டையன் சினிமா கூட்டு போனார். அந்த திரையரங்களை போய் பார்க்கும்போதும் சரி, முதலில் அவர்கள் இந்த பூர்வகுடி மக்களுக்கு நன்றி சொல்கிறார்கள். அந்த திரையரங்கில் நான் முதல்ல போட்டிருந்த அந்த கார்டு, எங்கள் ஊரில் டக்குன்னு புகைப்பிடிக்காதே அப்படி தான் அரைப்பாங்க, மது இருந்தார். இங்கே பெரிய ஒரு ஸ்லைடு போட்டு இந்த நிலத்தை கொடுத்த, இந்த கலையை, இந்த வரலாற்றை, இந்த ஆடல் பாடலை கொடுத்த இந்த அபாரிஜன் குடியினருக்கு வணக்கம் என்று ஒரு ஸ்லைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பேசுகிற நிரஞ்சன் அவர் பேசும்போதும் சொல்லும்போது இந்த உள்ள அந்த பூர்வகுடி மக்களை வணங்கி சொல்கிறார்கள். அப்படியான ஒரு இந்த பூர்வகுடி எத்தனை விஷயங்களை உள்ள வச்சிருக்கு. அதே மாதிரி தான் நம் தமிழ் சமூகம், நம்ம உலகத்தின் எல்லா ஆதி சமூகமும் மிகச்சிறப்பான சமூகம் தான். பாரதி சொன்ன மாதிரி எல்லா மொழியும் சிறந்தது, தமிழ் மொழி மிகச்சிறந்தது என்று அவர் கற்றறிந்து எல்லாத்தையும் சொன்னார். எனக்கு எல்லா சமூகத்தையும் நான் கற்றறிந்தவன் அல்ல, ஆனால் நான் பார்க்குற மட்டில் எல்லா தொல்குடி மக்களுக்குள்ளேயும் ஒரு பெரும் பேரறிவு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. பல நேரங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், சில சின்ன விஷயங்கள், அது குட்டி விஷயங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய தொல் சமூகத்தினுடைய ஒரு புரிதலும் அறிவும் இருக்கிறது அப்படின்னு தெரிய வரும்போது மெய் சிலிர்த்தரும். அப்படியான ஒரு சம்பவம் உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் சில பேர் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்குங்கிறதுனால அதை சொல்லலாம் என்று எனக்கு இங்கே தோணுது. கடல் பார்த்தோடனே, டொல்லாப்பாஸ் எல்லாம் பார்த்தோன்னே இந்த கடல் சார்ந்த சில விஷயத்தை யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு. உங்களை சில பேருக்கு தெரியும், நம்ம வீட்டில் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இலங்கையிலேருந்து இருப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேனே, நம்ம வீட்டு வாசலில் காக்கா வந்து கா 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 கான்னு கத்துச்சுன்னா நம்மலாம் என்ன சொல்லுவோம்? சரி, காக்கா வந்து காக்கான்னு கத்துறதுக்கும் விருந்தாளி வராங்கிறதுக்கு என்ன ஜிபிஎஸ் டெக்னாலஜியை தெரிஞ்சிருக்கா? ஆனால் அவ்வளோ பேர் சொல்லிட்டீங்களே, கிட்டத்தட்ட 80% பேர் சொல்லிட்டீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தொல் அறிவு இருக்கிறது. அது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல. கொஞ்சம் பேருக்கு, பேரறிஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு அதை பகிரலாம் என நினைக்கிறேன். ரொம்ப 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 ஒரு மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அறிவு. நான் ரொம்ப வெகு நாட்களுக்கு அப்புறம் தான் படித்து அதை புரிந்து கொண்டேன். நான் கல்லூரியில் படித்த போதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு அறிஞர் பேச்சை கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். காக்கா கத்துது, இப்போ நாய் குலைச்சிது அப்படின்னா அது யாரோ வராங்கன்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி குலைக்குதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு காக்கா வந்து காக்கான்னு கத்துறதுக்கும் விருந்தாளி வராங்கங்கிறதும் இன்னைக்கு இல்லை, 3000 வருஷமாக இந்த இது வந்து பல இலக்கியங்கள் பல விஷயங்களில் பதிவாயிருக்கு. எப்படி இந்த அறிவு அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் முதல்ல கடல் கடந்து போன, அன்றைக்கு அது சோழர்களாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த பாரி காலத்தில் இருந்த சங்க இலக்கிய மன்னர்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் போகிறப்ப கடல் கடந்து போகும்போது அவர்கள் காகங்களை பிடித்து கொண்டு போவாங்களாம். எதுக்கு காகங்களை பிடித்து கொண்டு போவாங்கன்னா, அன்னைக்கு வந்து வழிகாட்டுதல் வந்து ஒன்லி காற்றினுடைய வழியில், திசைகாட்டிகளின் வழியில் போகும்போது கரை எங்கே இருக்கு என்று கண்டுபிடிப்பதற்காக அந்த மாலுமிகள் கரைக்கு அருகாமை வந்துவிட்டோம் என்று புரிந்தவுடன் கரையை நோக்கி பறக்கக்கூடிய பறவை வந்து காகம். உடனே அந்த காக்காவை திறந்து விடுவாங்க, காகம் வந்து மேலே பறக்குமா.
இந்த காட்சியை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதே நேரத்தில் கடற்கரையில் இருக்கக்கூடிய மீனவர்கள், நெய்தல் நிலத்து மீனவர்கள், கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெருங்கூட்டமாக காகம் வருவதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அடடா விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று அவர்கள் சொன்ன சொல் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வீட்டில் கத்துனாலும் விருந்தாளி வராங்க அப்படின்னு சொல்றது. எவ்வளவு பெரிய ஒரு அறிவு பாருங்க. காகம் கரையை நோக்கித்தான் பறக்கும் என்ற அறிவு ஆதித்தமிழன் சொல்லியிருந்த முதல் அறிவு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அது இத்தனை நாட்களாக கடத்தப்படுவது. இன்றைக்கு காக்கா கத்துனோடனே காக்கான்னு கத்துனோடனே அது விருந்தாளிங்க வராங்கிறது ஒரு தொல் செய்தியாக நமக்குள் கடத்தப்படும். இப்படி ஏராளமான விஷயத்தை நம் சமூகம் வைத்திருக்கிறது. அப்படியான ஒன்றுதான் சித்த மருத்துவமும் உணவு சார்ந்த பல்வேறு நல் கருத்துக்களும் அப்படியே இருக்கிறது. முதல் விஷயம் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்க்கிற பார்வை, என்னுடைய பார்வையில் எனக்கு என் ஆசிரியர்கள் ஐயா நம்ம நிரஞ்சன் ஐயா சொன்ன மாதிரி, முஜீப் ஐயா சொன்ன மாதிரி, என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் சேனை தெய்வநாயகம், அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழாளுமை, மிகச்சிறந்த நவீன மருத்துவர். அவர் ஒரு பல்மனாலஜிஸ்ட், FRCS. அவர் அன்னைக்கே எடின்பர்கில் போய் படிச்சுட்டு முழுக்க தன் வாழ்க்கையை ஏழை மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக, தமிழகத்தில் காசநோயை விரட்டுவதற்காக பணியாற்றியவர். அவரிடம் நான் முனைவர் படிப்பு படிப்பதற்கு சேர்ந்தது எனக்கு என் பெற்றோர் கொடுத்த ஆகச்சிறந்த ஒரு வரமாக நான் நினைக்கிறேன். அந்த மனிதரோடு பழகியதுக்கு அப்புறம் தான் இந்த மருத்துவம் பெரிது, அந்த மருத்துவம் பெரிது என்கிற புரிதல் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. எப்பொழுதுமே எல்லா மருத்துவமும் இந்த சமூகத்திற்கு மிக மிக அவசியமான விஷயம். ஒரு மருத்துவ முறை என்றாலே தன்னுடைய சக மனிதன் மீதான அன்பும், ஒரு பாசமும், ஒரு புரிதலும், ஒரு பரிவும், ஒரு காதலும் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு மருத்துவம் வளர்ந்திருக்க முடியும். அது சித்த மருத்துவமோ, ஆயுர்வேதமோ, யுனானியோ, அரபு மருத்துவமோ, இங்கே இருக்க கொரியாவில் இருக்கிற சுஜோக் மருத்துவமோ, இல்லைன்னா ஜப்பானில் இருக்கிற கம்போ மருத்துவமோ, எல்லாமே சிறந்தது தான். எல்லாவற்றிற்கும் நிறைய அனுபவ புரிதல்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லாவற்றிற்கும் லிமிட்டேஷனும் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி சித்த மருத்துவம் நாளைக்கே நான் சித்த மருத்துவத்தால் எல்லாத்தையும் நான் சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு பொய்யானவன் ஒருத்தரும் கிடையாது. சித்த மருத்துவத்தால் எல்லாற்றையும் முழுமையாக சரியாக்கக்கூடிய விஷயம் இல்லை. சித்த மருத்துவம் ஒரு பெரிய நீண்ட புரிதல் உள்ள அனுபவம் உள்ள விஷயம். அதிலிருந்து என்னென்ன கருத்துக்கள் இன்றைய சமூகத்திற்கு தேவை, என்னென்ன அனுபவங்களை இன்னும் ஆய்ந்து அறிந்து மேம்படுத்தப்பட்ட மருந்துகளாக கொண்டு வர முடியும் என்கிற பார்வையில் நான் சித்த மருத்துவத்தையும் உணவையும் பார்த்து கொண்டிருப்பேன். முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் அதில் கேள்வியே கேட்கக்கூடாது, அதை அப்படியே பயன்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை உள்ளவன் நான் கிடையாது. திரும்ப திரும்ப அதில் என்ன இருக்கிறது, அதில் உள்ள விஷயம் ஒரு மேற்கத்திய அறிவியல் பார்வையிலும் இன்றைக்கு நவீனம் சொல்லக்கூடிய விஷயங்களிலும் பிழையில்லாமல் இருக்கிறது. ஆனால் காலத்தால் வரும்போது அதிலும் பொழுதி மண்டி கிடக்கும். அதிலும் சில சமூக பிணக்குகளால் அது தவறாக சித்தரிக்கப்பட்டும் இருக்கலாம். அப்போ அவற்றையெல்லாம் விலக்கி இன்றைய சமூகத்திற்கு என்ன சரியாக இருக்கும், இதை நாம் பயன்படுத்தி பார்க்கலாமா என்கிற புரிதல் இருக்கணும். ஏன் இந்த பதிலை சொல்கிறேன் என்றால், நிரஞ்சனையா அந்த ஒளிவாங்கி எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்டான். எங்கள் ஊருக்கு எது சரியாக இருக்கும் சார்? நான் இன்றைக்கி திணை அரிசியை தேடி நான் அங்கே போய் கல்லுப்பட்டியில் திணை வாங்கணுமா, இல்லை எனக்கு நான் மெல்போர்னில் கிடைக்கிற கீன்வா நான் எடுக்கலாமா? இதுதான் அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன அடிநாதம் என்று சொல்லலாம். முதல்ல சொல்கிறது என்னென்னா, நாம் எங்கு வசிக்கிறோமோ, எந்த நிலத்தில் இருக்கிறோமோ, அந்த நிலத்தில் அருகாமையில் அருகில் விளையக்கூடிய, அருகில் உருவாக்கக்கூடிய உணவுக்கு முதலுரிமை கொடுங்கள். அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம் ஆகச்சிறந்தது. இங்கே சில உணவுகளை பண்பாட்டு ரீதியாக, கொண்டாட்ட ரீதியாக சில கூடுதல் சத்து இருக்கிறது என்பதற்காக வருவித்துக் கொள்ளலாம். ஆனால் அன்றாட தினசரி ஸ்டேபிள் உணவு எல்லாம் நான் வெளிநாட்டில் இருந்து தான் எடுத்துக்கொள்ளணும் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நான் இந்தியாவில் பேசக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் உங்கள் நாட்டு 2 உணவுகளை வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். ரொம்ப நாளாக பேசின விஷயம் ஓட்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறது. ஓட்ஸ் அந்த நிலத்துக்கு வேணும். இப்பொழுதும் நான் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஓட்ஸ் எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை. அதற்கு காரணம் ஓட்ஸ் தவறு என்பதற்காக இல்லை. ஓட்ஸை இங்கிருந்து பிடுங்கி எடுத்து கொண்டு வந்து என் வீட்டு கோவில்பட்டியில் புழக்கடையில் விளையக்கூடிய வரகை ஒதுக்கிவிட்டு அவனுக்கு ஓட்ஸை கொடுப்பேன் என்று சொல்கின்ற வணிகம் எனக்கு எதிரானது. அது வேண்டாம். ஆனால் நான் இங்கே இருக்கிறேன், எங்கள் களத்தில் பக்கத்தில் ஓட்ஸ் விளையுது, நான் இங்கிருந்து எடுத்து அதை சாப்பிடுகிறேன்னு தாராளமாக சாப்பிடலாம்.
ஏனென்றால் அதில் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய விஷயம். எங்கள் ஊரில் கொட்டி கிடக்குது நெல்லிக்காய். நான் போன 10 நாட்களுக்கு முன்னாடி நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற வாசுதேவநல்லூர் குற்றாலம், உங்களுக்குலாம் தெரிஞ்ச குற்றாலம், குறவஞ்சி நடனம் ஆடுறாங்க. அந்த இடத்துக்கு பகுதியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு 25 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு வாசுதேவநல்லூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் உள்ள ஒரு நிலத்தை பார்த்து விட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே வரும்போது ஒரு தோட்டம் முழுக்க நெல்லிக்காய், கொத்து கொத்தா நெல்லிக்காய் மரம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும், காய்ச்சிருக்கு. பார்த்த உடனே வண்டியை நிறுத்தி விட்டு போய் ஒரு 10 கிலோ நெல்லிக்காய் வாங்கலான்னு உள்ளே போய் கேட்டால், சார் பறிக்கிறதுக்கு ஆள் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க சாருங்கிறான். கண்ணீர் வந்துருச்சு எனக்கு. அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு கிலோ அவர்கிட்ட கேட்குறேன், எவ்வளோக்குப்பா வாங்குவாங்கன்னா 10 ரூபா கிடச்சா பெரிய விஷயம் சார், ஆனால் 10 ரூபாய்க்கு பறி ஊழிலாம் எங்களுக்கு பத்தாது, வேண்டாம் போய் அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த விவசாயி. அப்போ பார்க்கும்போது எனக்கு இங்கிருந்து கிவி வேண்டாம், எனக்கு அங்கே ஊருக்கு நெல்லிக்காய் போதும், அந்த நெல்லிக்காய் போதும், அதற்காக நான் கிவி வேண்டாங்கிறேன். ஆனால் நான் மறுபடியும் இல்லை சிவராமன் நெல்லிக்காய் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு, அதனால் நான் ஃப்ரோசன் நெல்லிக்காயை வாங்கி நான் இங்கே சாப்பிடுவேன், அது வேணாம், நீங்கள் இங்கே நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. நான் 2 நாட்களாக சாந்தி எனக்கு தொடர்ச்சியாக இங்கே இருக்க பழங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ப்ளூபெரி இருக்குது, பிளாக்பெரி இருக்குது, நல்ல நல்ல பெரிஸ் இங்கே கிடைக்கிது, இந்த நிலத்தில் விளையக்கூடியது. நான் 5 நாட்களுக்கு முன்னாடி அடிலைடில் ஒரு ஈழ சகோதரர் ஒருத்தருடைய நிலத்திற்கு நான் சென்றேன். அவர் வந்து மிக கடுமையாக உழைத்து வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காய்கறி, கனிகள், பழங்கள் எல்லாத்தையும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது. அது பார்க்கும்போது இங்கே என்ன விளையுதோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முதல் செய்தி உங்களுக்கானது, நம் அருகாமையில் விளையக்கூடிய பகுதியில் விளையக்கூடிய விஷயங்களில் முதல் உரிமை கொடுக்கலாம். சரி, அப்போ வெளியிலேருந்து வாங்க வேண்டாமா, எதுவும் வேணாமா அப்படின்னு கேட்டால், சில சிறப்பு உணவுகள், சில விஷயங்கள் இங்கே விளையாத உணவுகள் அங்கே கிடைக்குது, அது நமக்கு அவசியமாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சிறுதானியங்களில் இப்போ நம்ம கம்புக்கு இணையாக இங்கே ஒரு தானியம் இருக்குமா, வரகுக்கு இணையாக இங்கே ஒரு வரகுக்கு கூட கொஞ்சம் கிட்டத்தட்ட கீன்வா வரலாம், கீன்வா இங்கே விளைதான் தெரியல, கிடைக்கலாம். பட் ஒரு திணைக்கோ சாமைக்கோ குதிரவாளிக்கோ கம்புக்கோ இணையான ஒரு சிறுதானியம் இங்கே இல்லை. ஒரு மாப்பிள்ளை சம்பாவுக்கோ இல்லை ஒரு கருப்பு கவுனிக்கோ இணையான ஒரு அரிசி இங்கே இல்லை. அப்போ அப்படியான சிறுதானியங்களை, அப்படியான பாரம்பரிய அரிசிகளை நாம் அங்கிருந்து தான் தருவித்து எடுத்து கொடுத்து சாப்பிடணும். ஸோ சிறப்பு உணவுகள், ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஒரு நியூட்ராசூட்டிகள்னு சொல்லக்கூடிய ஒரு கூடுதல் மதிப்பு கூட்டப்பட்ட தானியங்கள், மதிப்பு கூட இருக்கக்கூடிய தானியங்களை நாம் தருவித்து அன்றாடம் இல்லைனாலும் ஒரு அவசியத்திற்காகவோ இல்லை என்றால் வாரத்திற்கு 1-2 நாட்களோ இதை பெற்று சாப்பிடுவது சிறப்பாக இருக்கும். ஆனால் முழுக்க நான் வந்து இம்போர்ட் தான். எதற்காக நாங்கள் வந்து இதை இறக்குமதி பண்ணியே எல்லா உணவையும் எடுக்கக்கூடாது என்று சொல்கிறோன்னா, எப்போதுமே இந்த ஒற்றை நிலத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் பாதிக்கப்படுவது வந்து இந்த நுண்ணுயிர்கள் தான். நம்ம மண்ணுக்கு கீழே இருக்க நுண்ணுயிரிகளும், மண்ணுக்கு கீழே இருக்க மண்புழுக்களும், சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரிகளும் நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்குது. அப்போ அவற்றை நாம் வந்து பாதுகாப்பாக வைக்கணும்னா, இந்த மாதிரியான லாஜிஸ்டிக்ஸில் எதை வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து வீட்டு வாசலில் கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த சூழலை சிதைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவற்றை வந்து நம்ம ஓரளவேனும் கொடுக்கணும், குறைக்கணும், ஓரளவேனும் தவிர்க்கணும் அப்படின்னா கோ லோக்கல். இதைத்தான் நம்மாழ்வார் ஐயா திரும்ப எங்களிடம் கற்றுக் கொடுத்த விஷயம் வந்து, உன் அருகாமை நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு மதிப்பு கொடு, உன் அருகாமையில் விளையக்கூடிய விஷயத்தை நீ மதிப்பு கொடு. ஒரு டெல்டா பகுதியில் அந்த இடத்துல விளையக்கூடிய அரிசி அந்த மக்களுக்கு நலமாக இருக்கும் என்றால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். மற்ற இடங்களில் நமக்கு வந்து இறக்குமதி பண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்று தான் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். ஸோ முதலில் நம் அருகாமையில் என்னென்ன சிறப்பாக இருக்கிறது. நான் நேற்று ஏதோ ஒரு நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது ஒரு பழத்தை சொன்னார்கள், அவரை சந்தித்து கேட்கணும், லில்லி பில்லியா, மறந்துட்டேனா, லில்லி பில்லி, அதை நான் கண்டுபிடிக்க முடியல, தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர் வந்து இந்த ஊரில் லில்லி பில்லின்னு ஒன்று இருக்குது, அது புஷ் ஃபுட்டில் எல்லாம் இருக்குது, நலமாக இருக்குதுன்னு சொன்னார். நான் வந்து அந்த பேரை மறந்து அடித்து கூகுள் பண்ணி பார்த்தேன், கண்டுபிடிக்கல. நம்ம அருகாமையில், நம் பக்கத்தில், நம் பூர்வக்குடி மக்கள் இங்கே புஷ் ஃபுட்டில் என்னெல்லாம் சாப்பிட்ருக்காங்க நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும். இங்கே இது புகுந்த வீடு தான். திரும்ப நிரஞ்சன் சொல்லும்போது புகுந்த
வீடுக்காக, தொழில் செய்வதற்காக, வாழ்வியலுக்காக, வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நிலத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் தெரிஞ்சுக்கணும், அவர்களை மதிக்கணும், அவர்கள் கொடுத்த விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி தேடி அதில் ஏதாவது உணவுகள் இருந்தால் அது நிச்சயம் இந்த நிலத்திற்கு, இங்கே வசிக்கக்கூடிய நம் மக்களுக்கு அது சிறப்பான உணவாக இருக்கலாம். ஒருவேளை அது உலகிற்கே பல்வேறு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய உணவாக கூட இங்கே இருக்கலாம். அதை நம்ம தேடணும். இது போன்ற இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அப்படியான ஆய்வுகளை முடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, நமக்கு எதற்கு உணவு மதிப்பு கூட்டப்பட்டு ஒரு ஃபங்க்ஷனலாக இப்படிலாம் வரணும்? முதல் கேள்வி. அதாவது உணவு அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறது, அது வெறும் பசிக்கும் ருசிக்குமானது மட்டுமல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதையும் தாண்டி புனிதமானது உணவு. உணவு பசி ருசியை தாண்டி உடலுக்கு இருக்கக்கூடிய நோயை ஏதேனும் ஒரு வகையில் அதை வெளியேற்றுவதற்கு, மரபு ரீதியாக ஏதாவது நோய் வருவதாக இருந்தால் அது வராமல் காத்துக்கொள்வதற்கு, நாம் சாப்பிடக்கூடிய கண்டிப்பாக அவசியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு துணையாக, இணையாக பயன்படக்கூடிய அளவில் இருப்பதற்கு பேர் தான் உணவு. மீதி எல்லாமே அது ஒரு ஃபில்லர் தான், ஒரு குப்பை தான். நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் அது நோய் காக்கணும், நோய் வராமல் காக்கணும், நோய்க்கான சிகிச்சைக்கு துணையாக இருந்து கொள்ளணும், நோயை தீர்ப்பதற்கு உதவியாக இருக்கணும். ப்ரிவென்டிவ் இருக்கணும், ப்ரோஆக்டிவ் இருக்கணும், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்ரி டு யுவர் மெடிக்கேஷனாக இருக்கணும். அதுதான் உணவாக இருக்கணும். ஒரு உணவும் அப்படி இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறோம். நம்ம இங்கே எத்தனை பேர் இவங்க உட்கார்ந்துருக்கோம்னா உங்களை எல்லாம் இந்த இடத்தில் அழைத்து வந்த விஷயம் கல்வி. அன்றைக்கு நம் சமூகத்துக்கு கிடைக்காத ஒரு 50 வருடங்களுக்கு கிடைக்காத ஒரு கல்வி இன்றைக்கி எல்லாருக்கும் வந்திருக்கு. அந்த கல்வியை ஏதோ ஒரு வேலையை தேடி ஏதோ ஒரு இடத்துக்கு சென்று நம் வாழ்வை மேம்படுத்தி, நம்ம பொருளாதார ரீதியாக உயர்த்தி, பல சிக்கல்கள் நமக்கு வராத அளவுக்கு நம்மை காத்துக்கொள்வதற்கு கல்வி நீ கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இதைவிட மிகச்சிறந்த கல்வி கிடைக்கிறது. இன்னும் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்தோடனே இந்த வளாகத்தை பார்க்கும்போதே இந்த மொனாஷ்ங்கிற வார்த்தை எனக்கு எங்கள் ஊரில் மிகப்பெரிய அளவில் இந்த வார்த்தை பரிச்சயமாக இருக்குது. என்னோட 2 பிள்ளைங்க கல்லூரி காலங்கள் படிக்கும் போதெல்லாம் அந்த மொனாஷ்ங்கிற வார்த்தையை பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு பெரும் பல்கலைக்கழகங்கள், மிகப்பெரிய படிப்பு வசதிகள் இருக்கக்கூடிய இடங்கள். இங்கே நான் என்னை வண்டி ஓட்டிகிட்டு வந்த நண்பர் அவர் சிவா சொல்கிறார், நிறைய தமிழ் பிள்ளைங்க இருக்காங்க சார், நிறைய இந்திய பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸோ மிகச்சிறந்த படிப்பு வசதி இருக்கக்கூடிய ஒரு நிலத்திற்கு வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க உறுதியாக மிகச்சிறப்பாக படிச்சிருவாங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன சிக்கல் உருவாகுது அப்படின்னா, இந்த இளைய தலைமுறைக்கு, இந்த இளம் தலைமுறை 15-20 வயதிலிருந்து ஒரு 30-35 வயது வரைக்கும் வரக்கூடிய ஆசிய இளம் தலைமுறை அல்லது தமிழ் இளம் தலைமுறை, இந்திய இளம் தலைமுறைக்கு மற்ற மரபுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன நோய் சிக்கலினுடைய பிடி கூடுதலாக இருக்கிறது என்கிறது மருத்துவம். இது சும்மா ஒரு புனைவாக சொல்கிற விஷயம் இல்லை. ICMR இந்தியா B7 அப்படின்னு நான் குறிச்சிக்கோங்க. ICMR இந்தியா B7 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கடந்த ஆண்டு இந்தியாவில் உலுக்கி விட்டது அந்த பேப்பர். உங்களுக்கு சென்னையில் இருந்து வந்தவங்களுக்குலாம் தெரியும், ஒரு டாக்டர் மோகன் டயபெட்டிக் சென்டர்னு ஒரு பெரிய டயபெட்டிக் சென்டருக்கு அவங்களோட பொண்ணு அஞ்சனா மோகன் தான் அதுக்கான லீட் ஆத்தர். அந்த அம்மா அந்த ஆர்டிக்கிளை கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரோடு அவங்க அந்த ஆர்டிக்கிளை எழுதியிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்பட்ட ஆய்வு. அந்த ஆய்வில் அவர்கள் கண்டறிந்த விஷயத்தை அந்த பேப்பரில், அது லான்செட்டுங்கிற பெரிய பத்திரிகையில் வெளியாயிருக்கு. அந்த பேப்பருடைய முடிவு இன்ஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவுக்கான ஆர்டிக்கல் அது. நீ இந்தியாவினுடைய ஒரு மாநிலமும் இந்த முடிவை வைத்து உங்களுடைய ஸ்டேட் ஹெல்த் பாலிசிஸை வச்சுக்கோங்க, இல்லைன்னா பெரிய சிக்கலில் மாட்டிக்குவீங்கன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கலில் அதிக அளவில் சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய இதை சிகப்பு நிறத்தில், அவங்க இந்தியன் மேப்பில் சிகப்பு நிறத்தில் காட்டுறாங்க. அதே மாதிரி பெருகிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் ரொம்ப அதிகரிச்சிடும்னு சொல்கிறத இளஞ்சிவப்பு நிறத்தில் போடுறாங்க. அதிகரித்து வருகிறது முன்பெப்போதும் விட அப்படிங்கிறத பழுப்பு நிறத்தில் போடுறாங்க. இந்தியாவினுடைய வரைபடத்தில் தமிழகம் இரத்தச்சிவப்பாக இருக்குது எல்லா இடத்துலையும். கேரளம் இரத்த சிவப்பாக இருக்குது. விட்டால் மகாராஷ்டிராவில் சில இடங்கள், பஞ்சாபில், ஹரியானாலெல்லாம் சிகப்பு நிறம் இருக்கிறது. பெரும்பாலான மாநிலங்கள் இளஞ்சிவப்பில் இருக்குது. ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் பழுப்பு நிறத்தில் இருக்குது. இலங்கையிலேருந்து சில நண்பர்கள் வந்திருக்கலாம்.
நான் ஒரு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுவதற்காக ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு பல்கலைக்கழக உரைக்காக நான் இங்கிலாந்து சென்றிருந்த போது இலங்கையினுடைய அப்போது இருந்த ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய டீன் அவர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பல்கலைக்கழக மருத்துவ டீன் எல்லாம் வந்திருந்தாங்க. நான் இந்த புள்ளி விவரங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் சிலர், உங்கள் ஊரில் என்ன இருக்கோ அப்படியே இருக்குது சார் எங்கள் ஊர்லேயும், இங்கேயும் சர்க்கரை தலைவிரித்தாடுகிறது. அப்போ ஏன் ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பிள்ளைகளோ சகோதரர்களோ சகோதரிகளோ குழந்தைகளோ எல்லோரும் இந்த இரத்தச்சிவப்பு இளஞ்சிவப்பு மரபிலிருந்து வந்தவர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நமக்கு இந்த வி ஆர் சசப்டபிள், நம்ம குழந்தைங்க சசப்டபிள் ஃபார் சர்க்கரையில் இருக்காங்க. அதை இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 15% வரைக்கும் இருக்கலாம்னு இப்போ சொல்கிறான். அந்த இந்தியா B7 வந்து 11 சொல்லிட்டான். 11% டயபெட்டிக்கு, எப்போ வேணாலும் டயபெட்டிக்காக வந்துடுவாங்கன்னு சொல்லக்கூடிய IGT இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸும்பாங்க. அவர்கள் அனதர் 10% இருக்காங்க. இரத்த கொதிப்பு 10.2% இருக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் பார்த்துராமலே இருக்கக்கூடியவங்க அனதர் 15% இரத்த கொதிப்பு கூட இருக்கலாம் அப்படின்லாம் அந்த புள்ளி விவரங்கள் பெருசாக அந்த ஆர்டிக்கலில் வந்திருக்கு. அதை படித்தோடனே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது அப்படின்னா, 8 கோடி மக்கள் எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில், 1 கோடி பேர் சர்க்கரை வியாதி. ஒரு நாள், அதாவது இந்த 1 கோடி பேர் யூரோப் முழுக்க இருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்க. அப்போ அவ்வளவு சர்க்கரை இருக்குது. சரி இருக்குது, ஓகே. எத்தனை பேர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க? வெறும் 10% பேர் தான் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. மீதி 90% பேர் கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? 10 லட்சம் பேர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, 90 லட்சம் பேருக்கு கட்டுப்பாடு இல்லை. 90 லட்சம் ஒரு நம்பரை வச்சுக்கோங்க. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் 30% பேர். இப்போ 90 லட்சத்தில் 30% எவ்வளவு? 30 லட்சம். இன்னொரு 30 லட்சம் பேர் தன் ஆயுட்காலத்தில் ஒரு மாரடைப்பையோ பக்கவாதத்தையோ ஏதேனும் ஒரு புற்றுநோயையோ பெறுவதற்கான சாத்தியம் மிக 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 அதிகம். அப்போ எவ்வளோ பெரிய ரிஸ்க் ஃபேக்டரில் நம்ம இருக்கோன்னு பாருங்கள். ஸோ இந்த சிக்கல்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். இது முதல் நமக்கான விழிப்புணர்வு. ரெண்டாவது, இந்த சர்க்கரை இரத்த கொதிப்புலாம் அன்றைக்கில நிறைய பேர் இன்றைக்கி கூட நண்பர்கள் பார்த்து பேசி கொண்டு இருக்கும்போது எல்லாம் சொன்ன விஷயம் வந்து, அன்றைக்கெலாம் சர்க்கரை இல்லையா? இருந்துச்சு. சித்த மருத்துவத்தில் அன்றைக்கே எழுதினான், கோதையர் கலவி போதை கொழுத்த மீனிறத்தி போதை பாதுவாய் நெய்யும் பாலும் பரிவுடன் உண்பீராயில் ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேருந்தானேன்னு பாட்டெல்லாம் இருக்குது. கண்டி மயக்கத்தால் கண்டிடும் மேகமே. அன்றைக்கு அவர்கள் வந்து சர்க்கரையை மேக நோய்களினுடைய துணையாக புரிந்து வைத்திருந்தார்கள். அன்றைக்கும் சர்க்கரை இருந்துச்சு, உலகமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு இருந்ததை விட பல மடங்கு இன்றைக்கு அதிகமாக இருக்குது. அது உண்மை. அன்றைக்கி இல்லையா? அன்றைக்கெல்லாம் மக்கள் வாழலையா? அன்றைக்கெல்லாம் இல்லாத ஏன் தேவையில்லாமல் பயமுறுத்தி சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. சும்மா நீங்கள் நம்பரை மாற்றிட்டே இருக்கீங்க சார், உங்களுக்கு மாத்திரை விற்கணும், அதுக்காக வந்து அன்றைக்கி 140 நீங்கள் இப்போ 120ங்கிறீங்க, இன்றைக்கி 100ங்கிறீங்க, அன்றைக்கி HbA1c 6.5 நீங்கள் இன்றைக்கி 5.6நாலே நீங்களாம் மாத்திரைங்கிறீங்க. இப்படி சில பேர் சர்ச்சைகளை சொல்லுவாங்க. காரணம் என்ன? முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, அன்றைய விட இன்றைக்கு சர்க்கரை கூடியிருக்கிறது. முதல் விஷயம், இந்த சர்க்கரையில் கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையில் இந்த நோய் கூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பெருகிட்டே வரக்கூடிய புற்றுநோய்கள். ஏன் புற்றுநோய்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, முதுமையில் புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். முதுமை பாப்புலேஷன் கூடிக்கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கூடுது, இங்கேயும் கூடுது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்குது. ரொம்ப பெருமிதம் தான் அது. அது நவீன மருத்துவம் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. அது ஒரு சானிடேஷன் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆனது, ஒரு ப்ரிவென்டிவ் கேர் இம்ப்ரூவ் ஆனது, ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாக உயிரை கொல்லக்கூடிய தொற்று நோய்களை தடுத்தது. இதெல்லாம் வந்து நவீன அறிவியல் கொடுத்த பெரும் கொடை தான். அதில் அந்த முதுமை கூடியிருக்கு. ஆனால் குவாலிட்டியான முதுமை வந்து தமிழ்நாட்டில் சிக்கலாயிட்டே இருக்கு. 70 வயசுனா 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு, இல்லை அந்த நோய் வந்துருமா இந்த நோய் வந்துருமான்னு தயங்கிட்டு, அன்றைக்கு அருகாமையில் இருந்த உறவுகள் இல்லாத பொழுதில் உளவியல் சிக்கல்களோடு இருக்கக்கூடிய முதுமை நிறைய கூடிட்டே இருக்காங்க. இங்கேயும் அதே நிலைமை வரும். இங்கேயும் அதே மாதிரி முதுமை மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஆனால் அந்த முதுமை மகிழ்ச்சியாக இருக்கா? அந்த முதுமையில் நோய் இல்லாமல் நல்லா பயணித்து கொண்டு நல்லா மகிழ்ந்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கோமா அப்படின்னா அது நிறைய பேர்கிட்ட இல்லை. அப்போது
இந்த நோய் வரக்கூடாது. முதுமையில் நமக்கு இருக்கக்கூடிய வயோதிகத்தில் ஒருவேளை இந்த நோய் பிற துணை நோய்களை வந்துவிடக்கூடாது. மூன்றாவது, நம் இளம் தலைமுறைக்கு இந்த நோய் கூட்டங்கள் இளவயதிலே வந்துடக்கூடாது. 55 வயசில் டயபெட்டிக் வந்து 85 வயசில் டயபெட்டிக்கில் ஒரு கார்டியாக் இது வந்து அதுக்காக ஒரு ஸ்டென்ட் வச்சுக்கிட்டா ஒரு தப்பும் இல்லை, அது வாட்டி இருக்கலாம். ஆனால் 25 வயசில் சக்கரை கூடி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் கருத்தரித்து போய் ஒரு பெண் நிற்கும் போது, இல்லை சார் உங்களுக்கு, இல்லை மேடம் உங்களுக்கு கொஞ்சம் சக்கரை கூடுது. ஒரு குழந்தை வயிற்றில் உருவாயிடுச்சுன்னா நம்ம ஊரில் அந்த காலத்தில் கொண்டாடினாங்க. வயிற்றுக்குள்ளே குழந்தை வச்சுன்னா உடனே எல்லாரும் அதை சாப்பிடு இதை சாப்பிடு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்போ குழந்தை வயிற்றில் வந்துச்சுன்னா உடனே சுகர் குடிராம அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத பத்திரமா பார்த்துக்கோன்னு மாறிடுச்சு. அப்படி ஜெஸ்டேஷன் டயபெட்டிக் கூடுற 25 வயசில் சர்க்கரை கூடுறது, 28 வயது 30 வயதில் ரத்த கொதிப்பு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக காலம் முழுக்க மாத்திரை எடுத்துக்கலாங்கிற ஒரு சூழல் இந்த இளம் தலைமுறைக்கு வராமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா படிப்பில் வேலையில் எல்லாத்துலேயும் நல்லா உயர்ந்து வரக்கூடிய சூழலில் இந்த நோய் கொடுக்கக்கூடிய உளைச்சல் அது வெறும் உடல் சார்ந்த பிணி மட்டும் கிடையாது, உள்ளத்தில் பல்வேறு சிக்கல்களை கொடுக்கும். சமுதாயம் வளர்ச்சியில் 40 வயசில் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு வரும்போது நீங்கள் வந்து அதை திங்காத இதை திங்காத அப்படிலாம் இருக்காது அப்படிலாம் இருக்கோடனே அவன் முடங்கி போகிறான். எதுக்கு போய் இனிமேல் டெவலப்மெண்ட்டு அது இது பேசாமல் இருக்கிறத வச்சுட்டு இருப்போம். அப்படிங்கும்போது ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு இளைஞனுக்கு ஒரு நோய் அவனை கொஞ்சம் முடக்குது. அவனுடைய வசதிக்கு அது ஓகே சரியாக இருந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த நோய் குறைச்சிது. ஸோ குவாலிம்பாங்க, இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டஸ்ட்ரியஸில் வந்து இந்த மாதிரி சிக்கல்களை கொடுப்பது. ஸோ இப்படியெல்லாம் சிக்கல்கள் இருக்கும்போது நோய் வராமல் தடுப்பதற்கான ஒரு மிக மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு தான் ஆகும். அது வந்து முதல்ல நம்ம கையில் சூழலை மாற்ற, சூழலில் இருக்கக்கூடிய வன்முறைகள், சூழலில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் குழுவாக இணைந்து மாற வேண்டிய விஷயம். அதை நம்ம இன்னொரு தளத்தில் பேசலாம். ஆனால் நம்ம கையில் இருக்கிற விஷயம் என்பது உணவின் மீதான அக்கறை. எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? சில மணித்துளிகள் நம்ம வந்து உணவு சார்ந்த விஷயங்களை பேசிக்கொண்டு அதுக்கப்புறம் கேள்வி பதிலில் இன்னும் நிறைய விரிந்து பேசலாம். என்ன மாதிரி நம்ம உணவு கட்டமைப்பு இருக்கலாம்? இந்த நோய் கூட்டங்கள் வரக்கூடாது என்றால் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம பின்பற்றணும். முதல் விஷயம் என்னன்னா, உணவு எல்லோருக்கும் பொதுவானது அல்ல, நல்லா புரிந்து கொள்ளணும். அது ரொம்ப குறிப்பாக இந்த சமூக ஊடக உலகம் இருக்கு இல்லையா, இந்த சமூக ஊடகங்கள் எல்லாத்தையும் பார்த்து எதெல்லாம் பகிரப்படுதோ அது பூரா என் வீட்டில் அப்படின்னு நினச்சி செய்ய ஆரம்பிக்கிறது தான் முதல் தப்பு. நான் திரும்ப தெளிவாக சொல்லிடுறேன். நிறைய பேர் சார் நீங்கள் தானே அன்றைக்கி அதில் பேசியிருக்காங்க, அப்படி நீங்கள் தானே அதில் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. எனக்கென எந்த சமூக ஊடகமும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எங்கெல்லாம் பேசுகிறேனோ அதை எடுத்து எடிட் பண்ணி கட் பண்ணி ரீலு ஷார்ட்ஸு அது இதுன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் முதலே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அன்னைக்கு நீங்கள் பேசும்போது நான் என்னைக்குன்னு முடிச்சுட்டு இருப்பேன், எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு உணவு சார்ந்த விஷயங்களின் மீதான பார்வை கூடியிருக்கிறதுனால யாரெல்லாம் உணவு சார்ந்த விஷயங்களை பொது சமூகத்தில் பேசுகிறாங்களோ அவங்க இதெல்லாம் எடுத்து இஷ்டத்துக்கு அவங்களே வந்து அதில் வந்து ரெசிபி போடுறதுலேருந்து உணவு போட நிறைய பண்ணுறாங்க. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதில் தப்பு இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அது பகிரப்பட வேண்டியது. அதனால தான் நான் வந்து காப்பி ரைட் கிடையாது, நான் காப்பி லெஃப்ட், யார் வேணாலும் எடுத்துக்கங்க. அதனால் நான் வந்து எதுக்கும் இல்லைன்னா நான் ஒன்றும் அப்படியே சிவபெருமான் நந்தி தேவருக்கு நந்தி தேவர் சொல்ல மாதிரி எனக்கு யாரும் வந்து சொல்லலை. என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்தது, என்னுடைய புத்தகங்கள் எழுதிய ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது, அதை நான் என் மொழியில் பகிர்கிறேன், உங்கள் மொழியில் பகிர்கிறேன், அவ்வளோதான். அதனால் இது யாருக்கும் உரிமையானது இல்லைங்கனால எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். சில நேரங்களில் தவறுதலாக அந்த விஷயங்கள் வந்து ஊடகங்களில் சித்தரிக்கப்பட்டு பகிரப்படும் போது நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். அவர் தானே சொல்லியிருக்காரு, அப்போ அதை எல்லாரும் எடுத்துக்கலாம். உணவு எப்போதும் பொதுமைப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு சரியான உணவாக இருக்கிற உணவு இன்னொருத்தருக்கு சரி இருக்காது. ஆஸ்திரேலியாவில் சரியான உணவு அருப்புக்கோட்டையில் சரியாக இருக்காது. அதனால் அவங்கவங்க நிலத்தில் அவங்கவுங்க வாழ்வியலில் அவங்கவுங்க உடல் வாகிற்கு ஏற்ற மாதிரி நமக்கான உணவை நாம் வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். அதற்கான அடிப்படை அறிவை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். எனக்கான உணவு எதுன்னு நான் போய் டயட்டிஷியன்ட்ட தான் போய் கேட்கணுமா, இல்லை போய் டாக்டர்கிட்ட கேட்கணும் பார்க்கும்போது அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்க. அதை தாண்டி ஒரு சில அடிப்படை புரிதல் இருக்கணும். என்ன புரிதல் இருக்கலாம்? முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொதுவாக நம் உணவு கொஞ்சம் லோ கிளைசிமிக் கீட்டோ டயட்டாக இருக்கட்டும்.
லோ கிளைசிமிக் கீட்டோ டயட் அப்படின்னா சர்க்கரையை வேகமாக ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவு இனிமேல் வேண்டாம் நண்பர்களே. படு வேகமாக நம்ம இனிமேல் சர்க்கரை ரத்தத்தில் கலக்க வேண்டாம். கொஞ்சம் கூடுதல் புரத உணவு தேவைதான். நம்ம தமிழ் சமூகம் புரதத்தை ரொம்ப ஒதுக்கி ஒதுக்கி குறைவாகவே சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை புரதம் நம்ம கூட எடுக்கணும். இப்போ புலால் சாப்பிட்றவங்களோட கொஞ்சம் ஓரளவுக்கு புரதம் கிடச்சிரும். வெஜிடேரியன் சார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வெஜிடேரியனாக இருக்க மாட்டாங்க, அவங்க வெறும் சோற்றேரியனாக இருப்பாங்க. சோத்தை அள்ளி போட்டு காயை கொஞ்சோட வச்சுட்டு நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருப்பான். வெஜிடேரியன் அப்படின்னா தட்டு முழுக்க வெஜிடபிள் இருக்கணும், சோறை கொஞ்சமாக வச்சுக்கணும். அதனால் நம்மளுடைய உணவு லோ கிளைசிமிக் கீட்டோ டயட்ங்கிறத ஒரு பொதுவான சில விஷயமாக வச்சுக்கலாம். அப்போ அந்த உணவுகளில் காலையிலிருந்து எடுத்தோன்னா காலை பானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லோரும் பல பேர் கிட்ட பேச வரும்போது சொல்லும்போது, சார் எல்லாம் சொல்லுங்கள் சார், அந்த தயவு செய்து இந்த காப்பி வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்போ நடுவில் யாரோ வரும்போது நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, மெல்போர்ன்னா காஃபி தானே அப்படின்னு. மெல்போர்ன் இல்லை, எல்லா ஊர்லேயும் காஃபி தான். கும்பகோணம் டிகிரி காஃபிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உலகமே ஓடிட்டு இருக்காங்க. காஃபி சாப்பிடுங்க, தப்பு இல்லை, எனக்கு கூட காஃபி பிடிக்கும். ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாள் காஃபி சாப்பிட்லாம். ஆனால் காஃபி மட்டும்தான் குடிப்பேன் அப்படிங்கிறது தப்பு. ரெண்டாவது, காலையில்னா இல்லை காஃபிலாம் இல்லை சார், நான்லாம் தேநீர் குடிப்பேன் அப்படின்னா தேநீர் குடிக்கலாம். தேநீர் மிகச்சிறந்த ஒரு உணவு. அது ஆக்சுவலாக ஒரு சீன குடிநீர். அது சீனாவில் அது ஒரு கஷாயமாக குடித்தாங்க. அங்கே போனால் இங்கிலீஷ்காரன் குடிச்சு பார்த்தா, டே இது ஒரு மாதிரி பண்ணுதே, நல்லா இருக்க அப்படின்னு. அவன் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க நல்ல நல்ல மரங்கள் இருந்த அத்தனை மரத்தையும் வெட்டி அங்கே போய் தேயிலையை பயிரிட்டு தேயிலை தோட்டமாக ஆக்கிட்டான். உங்கள் நவரோலியா கண்டியாக இருக்கட்டும், எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், அதில் இருந்த சோழமண்டல காடுகள் ஆகச் சிறந்தது நமக்கு. ஆனால் அந்த சோழமண்டல காடுகளெல்லாம் எடுத்து அவன் டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ க்ரீன் கார்பெட்டாக உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அது அப்படி இருந்தால் கூட தேயிலை நல்லது தான். ஆனால் தேநீர் எப்படி போடணுங்கிறது முதல்ல ரொம்ப எளிய விஷயம்தான். அதுவே நமக்கு பல பேருக்கு தெரியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, தேயிலையில் டீ போட்டு ஒருத்தர் பிரதமராகவே ஆயிருக்காங்க, நீங்கள் தேநீர் போட தெரியாத அப்படின்னு. நம்ம சாப்பிட்ற தேநீருக்கு பேர் தேநீர் கிடையாது. இப்போ கூட எனக்கு வச்சுருக்காங்க பக்கத்தில். இந்த தேநீருக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். நீங்கள் தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் தேயிலையை போட்டு 2 நிமிடம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு அதை வடிகட்டி குடித்தா அதுதான் தேநீர். அதுதான் மிகச்சிறப்பான தேநீர். அதில் ஒரு கசப்பு இருக்கும், அதில் ஒரு துவர்ப்பு இருக்கும், அதை குடித்து பார்த்தால் ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனால் இப்படி நம்ம பால் கலந்த சர்க்கரை போட்ட தேநீரை எடுக்கும்போது அதில் உள்ள இனிப்பு தான் ஆக்கிரமிக்கும் நம்ம உடம்புல. அதுதான் உங்களை தூண்டும், திரும்ப திரும்ப டீ குடிக்கணும், திரும்ப திரும்ப கொஞ்சமாக டீ குடிக்கலாம் சார், வெளியே போனால் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு தூண்டுறதுக்கு பேர் தேயிலை தூண்டுறது இல்லை. ஆனால் அந்த தேநீரில் இருக்கக்கூடிய இனிப்பு தூண்டும் உங்களை. ஸோ காலை தேநீர் நீங்கள் இந்த மாதிரி தேயிலை பால் பாயசம் சாப்பிட்றத விட்டுருங்க. நம்ம தேநீர் அப்படின்னா அது பச்சை தேநீராகவோ, அதில் இன்றைக்கி நிறைய தேயிலை தேயிலையில் எடுக்கக்கூடிய தேநீர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சித்த மருத்துவம் குடிநீர் என்று சொல்லுது. குடிநீர் அப்படின்னா நான் நேற்று எனக்கு இப்போ முஜீப் பேசும்போது அவர் மெல்போர்ன் மக்களுக்காக இறைப்பு நோயில் PhD பண்ணாருன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் முதல்ல ஒரு முக்கியமான உண்மையை சொல்லிடுறேன். நான் கடுமையான இறைப்பு நோயாளி. சிறு வயதிலிருந்து கடும் மூச்சிறைப்புக்காக நான் அதனால் நம்ம PhD பண்ணி ஆஸ்துமாவுக்கு மெடிசன் கண்டுபிடிச்சி நோபல் பரிசு ஸ்டாக்ஹோமில் போய் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி தான் என்னுடைய PhDயை நான் இறைப்பு நோயில் எடுத்தேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இறைப்பு நோய் மாதிரி இருக்கிறவங்க, சளி இருமல் வர்றவங்களுக்கு தேயிலை மிகச்சிறப்பு. அந்த தேநீர் இல்லாமல் குடிநீர் என்று நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இந்த காஃபி டீலாம் 200 வருஷமாக தானே வந்தது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருப்போம் இல்லையா காலையில். என்ன குடித்தோம் அப்படின்னு சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் நான் போய் பார்த்தீங்கன்னா அந்த குடிநீரில் கரிசலாங்கண்ணியை குடிச்சிருக்காங்க, கரிசாலை குடிநீர் குடிச்சிருக்காங்க, முசுமுசுக்கை குடிநீர் குடிச்சிருக்காங்க. கரிசாலைக்கு இன்னொரு பேர் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காட்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இருமி துப்புனா சளி துண்டா விழுந்தா காக்கா போய் தூக்கிடுமா. ஏன்னா அந்த சளி அவ்வளோ புரோட்டீன் ஒரு கண்டென்ஸ்டாக இருக்கும். நவீன மருத்துவர்கள் அதை மியூக்கோ புருலன்ட் ஸ்புட்டம் அப்படிம்பாங்க. அவ்வளோ புரோட்டீன் அது காக்காக்கு உணவு, அது எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அவ்வளோ சளி வெளியே வருதுன்னா அவன் நுரையீரலில் பிராங்கைட்டிஸோ கிரானிக் பிராங்கைட்டிஸோ இல்லை டெம்பரரியாக ஒரு வைரல் நிமோனியாவோ இல்லை ஒரு அலர்ஜிக் பிராங்கைட்டிஸோ இருந்தால் தான் அந்த சளி வெளியே வரும்.
அப்போ அதுக்கு கொடுக்கலான்னு சொன்னது வந்து கரிசலாங்கண்ணி கஷாயம், கரிசலாங்கண்ணி தேநீர். அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆவாரை குடிநீர் எடுத்துக்கலாம். சார், இந்த கரிசலாங்கண்ணிக்கு நாங்கள் மெல்போர்ன்லேருந்து எங்கே போகிறது அப்படின்னு ஒன்று தோணும். இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா பொருட்களும் கிடைப்பதற்கான சாத்தியங்கள் வந்துருக்கு. அது வந்து நம்ம கரிசலாங்கண்ணி ரொம்ப ஒன்றும் உடனே போய் கொல்லிமலையில் ஏறி 6 கடல் தாண்டி 7 மலை தாண்டலாம் வேண்டியதில்லை. எல்லா வயலோரங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ரொம்ப எளிய ஒரு மூலிகை. அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆவாரை சிட்னியில் நான் பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் ஆவாரை மரம் நிற்கிது. ஆவாரம் பூ, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுடரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே ஒரு பாட்டு. 7 மூலிகை: ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல்னா கடல் அழிஞ்சில் முத்தக்காசு கோஷ்டம் மருதம். இந்த 7ஐயும் கஷாயம் போட்டு குடிச்சேன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும், அது பரிபாஷையில் எழுதுனது. காவிரி நீர் இனிப்பாக இருக்கும். உன் யூரின் வந்து இனிப்பாக போச்சுன்னா, யூரின் கிளைகோசூரியா இருந்ததுன்னா உன் சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். 1+, 2+ வருதுன்னா அதுக்கு அந்த கஷாயம் குடி. யூரின் ரொம்ப உப்பாக போகுதுன்னா உனக்கு ஒரு வேளை CKD ஆரம்பிச்சிருக்கலாம், புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது. ரெண்டுக்கும் நல்லதுன்னு அந்த பாடல் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு அன்றைக்கு அந்த பாடல் எழுதும்போது EGFRனா என்னன்னு தெரியாது, அது யூரின் கிளைகோசூரியான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தன் மெலிஞ்சிட்டே போகிறான், அவன் யூரின் போகிற இடத்துல எறும்பு மேயுது, அவன் வந்து சக்கரை இது வழியாக சிறுநீர் வழியாக போய் அந்த அவஸ்தை வருதுன்னு தெரிஞ்சால் அவர்களுக்கு இதை கொடு என்று கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, சென்னையில் இயங்கக்கூடிய தரமணியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ், MGR மருத்துவ பல்கலைக்கழகம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் எல்லாம் இந்த கஷாயத்தில் ஆய்ந்து சர்க்கரையை அது எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறது, குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைமை எப்படி கொண்டு போகுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எப்படி குறையுது, பல ஆய்வுகள் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து செய்ய வேண்டியதில் அந்த கஷாயத்தை வாங்கி ரெகுலராக காலையில் ஒரு தேநீர், ஜஸ்ட் ஆவாரை டீயாக எடுத்துக்கொள்ளுங்க, ஆவாரை தேநீராக எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய மாபெரும் மருந்துகள் மூலியெல்லாம் கிடையாது. அண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய என்ன மெட்ஃபாமினோ இல்லை வேறு என்ன மருந்துகள் எடுக்கிறீங்களோ அதோட இது ஒரு நீங்கள் ரசம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை சாப்பிட சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படியான ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக அவங்க காலை பானம் இருக்கட்டும். ஸோ டிகிரி காஃபி தான் வேணும்னு இல்லை, யூ கேன் டேக் இந்த இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சுக்குமல்லி காஃபி, திரிகடுகம் காஃபி, இஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு, பித்த உடம்பு இருக்கா அவங்கெல்லாம் இஞ்சி எலுமிச்சம்பழம் எடுங்க. அஜீரணங்கள் இருக்கா திரிகடுகம் காஃபி எடுங்க. எடை கூட இருக்குது, சர்க்கரை கூட இருக்கா ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளுங்க. எதுவும் இல்லை சார், நல்ல நீராகாரம் எடுங்க. முந்தின நாள் மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சி காலையில் மோர் விட்டு அதை சாப்பிட்றது நம் குடியானவனின் பழக்கம். நீங்கள் நாங்களாம் சாதம்லாம் மீதெல்லாம் இல்லை சார், அதை வந்து புதன்கிழமை சாதம்லாம் எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது, வெள்ளிக்கிழமை புளிக்குழம்போடு சேர்த்து விறகி சாப்பிட்ருவோம், அப்படிலாம் நம்ம இருக்கிறோம் நம்ம. ஆனால் அன்னைக்கு வந்து சாதத்தை மீந்துடக்கூடாது. ஒன்று கழனியில் மாட்டுக்கு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் கரைச்சி குடிப்பாங்க. ஆனால் அது ஆகச்சிறந்த ப்ரோபயோட்டிக். அந்த நீராகாரம் காலையில் குடிக்கிறது வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய, சாப்பிட்டோன்னே டாய்லெட் போகணுன்னு நினைக்கிறவங்க, மோஷன் வந்து ரொம்ப நொதுன்னு ரொம்ப மியூக்கஸோட வெளியே போகிறது, அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீராகாரம் சிறந்தது. இது 20 வருஷமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஆய்ந்தறிந்து ஒரு பெரிய புத்தகமே போட்டாங்க, ஹவு த நீராகாரம் வந்து ஒரு கட் பயோட்டாவுக்கு எவ்வளோ நல்லதுன்னு. அவனும் எழுதிட்டான். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரில் ஒரு பெரிய உணவியல் பல்கலைக்கழகம், அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம் தமிழ் சமூகம் சொன்ன நீராகாரம் மிகச்சிறந்த ஒரு ப்ரோபயோட்டிக். அப்படி காலை உணவு இருக்கட்டும், காலை பானம் இருக்கட்டும். காலை உணவு நிறைய பேர் தவிர்க்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. நான் மெல்போர்னில், சிட்னியில், அடிலேட் நிறைய பேர் பார்க்குறேன். காலையில் அவசரமாக நான் கிளம்புறோம், 2 ரொட்டியை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு அங்கே வழியில் எங்கேயாவது காஃபியை குடிச்சிட்டு இல்லை டீ குடிச்சிட்டு அப்படியே, இல்லைனா போகிற வழியில் மெக்கில் போய் ஒரு ஆப்பிள் பை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவேன். அது ரொம்ப தப்பான விஷயம். காலை உணவு ரொம்ப சிறப்பாக, அதற்காக சற்று மெனக்கெட்டு நாம் எடுத்தே ஆகணும். என்ன கிடைக்குதோ, நான் எங்கள் ஊரில் அதிகமாக சொல்கிறது, நிறைய சுண்டல் சாப்பிடுங்க. காலையில் வந்து முந்தின நாள் ராத்திரியில் சுண்டலை ஊற வச்சு காலையில் அதை சுண்டல் அவிச்சு நல்ல சுண்டல், எக்கு சாப்பிட நல்லா 2 எக்கு ஸ்க்ரம்பிள், இல்லைன்னா கொஞ்சம் பழத்துண்டுகள், இல்லை இங்கே பழங்கள் நிறைய ஸ்மூதி செய்கிறீங்க, இங்கே கிடைக்கக்கூடிய ப்ளூபெரி, பிளாக்பெரி, சாவை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அரைச்சி அதை ஸ்மூதியாக சாப்பிட்லாம், இல்லை பழத்துண்டுகளாக சாப்பிடலாம். அது மாதிரி காலை உணவில் சுண்டல், ஒரு நிறைய பெரிய கப்பில் சூப்பு, இல்லைன்னா இந்த மாதிரி நிலக்கடலை, பாதாம் பருப்பு, அது மாதிரியான எல்லாம் நிறைந்த காலை உணவு இருக்கணும். நான் ஒரு கூட்டத்தில், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டத்தில் நான் சொன்னோடனே அவர் எந்திரிச்சு ரொம்ப சீவனைக்கிறார், சார் இதெல்லாம் வந்து பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா?
ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுண்டல் சூப்பு இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டு இல்லைன்னா ஆஃப்டர் ஃபுட்டுன்னு. இதுதான் ஏன் ஃபுட்டு, இதுதான் எடுத்துக்கணும். அப்போ இட்லி தோசை மசால் தோசை வடை பொங்கல் பூரி அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. என்றைக்கோ ஒரு நாள் குடும்பத்தோட இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட் ஈவினிங் மார்னிங்காக ஆரம்பிக்கிறீங்கன்னா அன்றைக்கி எடுத்துக்கோங்க. பட் காலையில் நீங்கள் வந்து அதிக புரதம். ஏன்னா நம்ம உடம்போட இன்னேட் இம்யூன் சிஸ்டம் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் ரெண்டுக்குமே புரோட்டீன் ரொம்ப முக்கியம். இன்னேட் நமக்கு கடவுளை கொடுத்தது. அந்த இன்னேட் இம்யூன் சிஸ்டம் தான் வெள்ளணுக்கள் இருக்குது, எலும்பு மஞ்சை இருக்குது, சிவப்பணுக்கள் இருக்குது. அது வந்து எந்த கிருமி உள்ளே வந்தாலும் எந்த வைரஸ் வந்தாலும் அது உடனே ஆக்ட் பண்ணி நம்மளை பாதுகாக்குது. அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் புதிதாக ஒரு வைரஸ் வருது, புதிதாக ஒரு தொற்று வருகிறது, புதிதாக உடலில் ஒரு பிழை ஏற்படுகிறது, அதை சரி பண்ணுறதுக்கு அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வந்து இருக்குது நம்ம உடம்புல. அதெல்லாம் ரொம்ப இயற்கையினுடைய ஆச்சரியத்தினுடைய ஆச்சரியம். வந்து நம்ம மனித இனம் இத்தனை நோய்கள், இத்தனை வைரஸ், இத்தனை பாக்டீரியா, கோவிடை தாண்டி நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருப்போம் நம்ம நினச்சிருப்போமா அன்றைக்கி காலத்தில்? அதெல்லாம் தாண்டி இருக்கோன்னா அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் தான். அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்துக்கு ஆக முக்கியமான விஷயம் புரதம் நண்பர்களே. ஏன் நான் திரும்ப திரும்ப புரதம் எடுக்கணும், வெஜிடேரியன்ஸில் அந்த புரதம் குறைவாக இருக்குதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், இந்த புரோட்டீனில் இருந்த புரோட்டீன் தான் அமினோ ஆசிட்ஸ், அதுதான் ப்ரிகர்சர்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். அப்போ அதுக்கு நிறைய நம்ம குவான்டிட்டி வந்து நான் சரியாக சொல்லணும்னு தெரியல, மருத்துவர்கள் சில பேர் இருந்தீங்கன்னா அதில் 1 கிலோவுக்கு 0.8 கிராம் புரோட்டீன் வேணும். நீங்கள் 70 கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ புரோட்டீன் கணக்கு போட்டுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஒரே ஒரு நாள் இன்றைக்கி காலிலேருந்து நம்ம சாப்பிட்டதில் அவர் சொல்கிற கணக்குக்கு நான் 70 கிலோ 0.8 கிராம் போட்டு பெருக்கி அவ்வளோ புரதம் சாப்பிட்ருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. அப்போ நம்ம அதுக்கான மெனக்கிடணும், நமக்கு அதுக்கான ஒரு கரிசனம் வேணும். அப்படி புரதங்கள் இருக்கட்டும் காலை உணவில். மதிய உணவு சாப்பிட்றதுல அது புலால் கறியோ, இப்போ நம்ம மதிய உணவு நிறைய பனிக்காக ஓடுறோம், சாலட் எடுத்துகிட்டு போகிறீங்களா, நல்லா தான் எடுத்துக்கங்க. ஒரு நாள் வந்து அரிசி உணவு எடுத்துக்கோங்க, ஒரு நாள் சாலட் வச்சுக்கோங்க. அந்த அந்த மதிய உணவில் நான் நிறைய சில தாய்மார்கள் சந்திக்கிறவங்க என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சார் பிள்ளை எப்போ பார்த்தாலும் புரோட்டீன் தான் சார் நீங்கள் சொல்ல தான் சாப்பிட்றான், ஆனால் அவன் சோறே சாப்பிட்றதில்ல, சாம்பாரை பார்த்தா அவனுக்கு எரியுது, ரசம் கிட்டே வரக்கூடாதுங்கிறான், ஆனால் வந்து இவ்வளோ டப்பாவாக புரோட்டீன் பவுடர் வாங்கி இப்படி கை எப்படி வச்சு வேற காலையில் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. எங்கள் ஊர்லேயும் இருக்குது, இங்கே மட்டும் இல்லை. அதில் புரோட்டீன் கிடச்சிரும், மைக்ரோ நியூட்ரியன்ட், ஒரு குட்டி குட்டி கனிமங்கள் நமக்கு நிறைய வேணும். குரோமியம் வேணும், செலினியம் வேணும், சின்னதாக ஜிங்க் வேணும். அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? அது காய்கறியில் இருந்தால் வரும், பழங்களில் இருந்தால் வரும், கீரைகளில் இருந்தால் வரும். அப்போ நிறைய அதை சாப்பிடணும். அது வந்து அதுக்கு பழக்கம் இல்லைன்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வரலாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த பிள்ளைகள் போய் அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் வாங்கும். ஒரு சார் ஜிங்க் சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன் சார், மெக்னீசியம் சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன், சப்ளிமெண்ட்டே பொரியல் மாதிரி இருக்குது, 7-8 சப்ளிமெண்ட்டை வாங்கி சப்ளிமெண்ட்டை வந்து நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம உடம்பு நேரடியாக எடுக்கும்போது அதை வந்து தேவையான அளவு உட்கரைக்கும். இப்போ நீங்கள் கீரை சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், கீரையில் ஜிங்க் இருக்குது, எவ்வளோ ஜிங்க் நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கும். 30 மில்லிகிராம் வேணுமா 30 மில்லிகிராம் எடுத்துடும், வேணான்னா வேணான்னு. அதுக்கு ஒரு இன்டலெக்ட் இருக்குது. நம்ம வயிற்றுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் நான் படித்ததை விட, என்னுடைய புத்தகங்கள் சொன்னதை விட ஒரு மிகப்பெரிய இன்டலெக்ட் வந்து பல 100-1000 வருடங்களாக ஒவ்வொரு மரபணுக்குள்ளேயும் இருக்குது நண்பர்களே. அந்த இன்டலெக்டை நம்ம மதிக்கணும். அந்த இன்டலெக்டை மதித்தோன்னா அது அந்த கீரை எவ்வளோ ஜிங்க் வேணும், ஜிங்க் கொஞ்சம் கூடுச்சுன்னா அதுவே கார்சினோஜெனிக்காக மாறிடும். அப்போ எவ்வளவு வேணும், எந்த அளவு வேணுங்கும்போது நேச்சுரலாக எடுக்கும்போது தேவையை எடுத்து மீதியை தள்ளிடும். நமக்கு தான் ஒரு மெக்கானிசம் இருக்கு, யூரின் வழியாக தள்ளுறது, மோஷன் வழியாக தள்ளுறது, வேர்க்கு தள்ளுறது, காற்றின் வழியாக தள்ளுறது, இப்படி பல விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் நீ சப்ளிமெண்ட் பண்ண அதை போய் நீ குழப்புறேன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற விஷயத்தை குழப்புவோம். ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் நாம் இயற்கையோடு இணைந்து நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்டாங்க, எது பண்ணாங்க, நவீன அறிவியல் என்ன சொல்லியிருக்கு, மெக்னீஷியம் சாப்பிட சொல்லுவோ, இது இருக்கான்னு பார்த்துக்கலாம், ஜிங்க் இருக்கா அது தேடணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் சப்ளிமெண்ட்டே எடுப்பேன்னு ஒரு இளைய தலைமுறை போகிறது வேண்டாம் நண்பர்களே. அவர்கள் அது மாதிரி எடுத்தால் கூட நம்முடைய உணவுகளை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கொள்வதற்கான ஊக்குவிப்பை நாம் கொடுத்து கொண்டே இருக்கோம். அந்த சாப்பாட்டில் காய்கறி, கீரை, கூட்டு, பொரியல், புலால்னா மீன் எடுத்துக்கிறீங்க, ஒரு மச்சமோ மீனோ அதை இறைச்சியோ எது எடுத்தாலும் அதை நிறைய இருக்கணும் தட்டில். சோறு கொஞ்சமாக இருக்கணும். நான் திரும்ப முதல்ல சொன்னேன், சோற்றேரினா இருக்கக்கூடாது, சோறு குறைவாக இருக்கணும். அந்த குறைவான சோறும் வெள்ளையாக இருக்க வேணாம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு வெள்ளை வியாதி பல 100 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டுக்குள்ளே. எதை எடுத்தாலும் வெள்ளையாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கவும் போய் சொல்ல மாட்டான். ஆக கெடுதி வந்து இந்த வெள்ளையாக இருக்கிற விஷயம்தான். கருப்பு சிறப்பு நண்பர்களே, கருப்பாக இருக்கிற விஷயத்தை நம்பலாம்.
அதில் கருப்பில் இருக்கக்கூடிய கருஞ்செம்மை நிறத்தில், கருநீல நிறத்தில், கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பல உணவுப் பொருட்களில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம சமூகம் தொடர்ந்து கருப்பை இழிவோடு சொல்லி சொல்லி அந்த வெள்ளையர்கள் விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர செயல் வந்து இந்த கருப்பையும் இழிவையும் கருப்பையும் அழுக்கையும் ஒன்றுபடுத்தியது. அதை நம்ம குழந்தைகள்ட்டையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஜேர்ம்ஸ்னா கருப்பாக ஏன் வெள்ளையா ஜேர்ம்ஸ் இருக்காதா? ஜேர்ம்ஸ் இருக்குது, அது அழுக்காக இருக்குது தொடச்சிரு, அது பண்ணிட்டு சொல்லி சொல்லி அவனை ஓசிடியாகவே ஆக்கிடுறோம். அப்படி கிடையாது. வெள்ளையாக இருக்கிற விஷயங்களில் தான் நிறைய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. வெள்ளை கலர் இட்லி, வெள்ளை வெளியேன்னு இருக்க சோறு, வெள்ளை கலர் பால், வெள்ளை கலர் மைதா மாவு, வெள்ளை கலர் சர்க்கரை, வெள்ளை கலர் உப்பு, எல்லாத்தையும் எச்சரிக்கையோடு பார்க்கணும். நான் எல்லாத்தையும் இப்போ ஆக நஞ்சுன்னு சொல்லலை, எல்லாத்தையும் எச்சரிக்கையோடு பார்க்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் கருப்பை அப்படி யோசிக்க வேண்டாம். கருப்பு நீங்கள் அரிசி சாப்பிட்றீங்க, வெள்ளை அரிசினா அளவு ரொம்ப குறைவாக தான் இருக்கணும். அதுவும் நல்ல பட்டை தீட்டாத, பாலிஷ் பண்ணாத அந்த மாதிரி அரிசி எடுப்போம். அவன் நம்ம ஊரில் வந்து சில்கி பாலிஷ் போட்டு வருது அரிசி. அது சினிமாலையா நடிக்க போகுது? அது சோறு தானே, வாயத்தில் தானே உள்ளே போகிறோம். அது ஏன் பளபளன்னு மல்லிகைப்பூ மாதிரி பொலன்னு இருக்கணும் சாருங்க? இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். அது இட்லி கிடையாது, வெறும் குளுக்கோஸ் குப்பி அது. அப்படி வேண்டாம், நமக்கு நல்ல கருப்பாக ப்ரௌனாக இருக்கட்டும். நான் ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன் திருநெல்வேலியில். அங்கே ஒரு அம்மா அப்படி வந்தாங்க. பார்த்தோன்னே என்னை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்துருக்கோமே வர அப்படின்ட்டு. அப்புறம் சார் நீங்கள் தானே அந்த டிவியில் யூடியூப்பில் அப்படின்னா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க பக்கத்தில் ஒரு பையன், குட்டியாக ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து செல்ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு அப்படியே இருந்தான். அவங்க அம்மா கூப்பிட்டு டே இதான் அங்கிள் தான். அவங்க உலகத்தில் நான் கிடையாது. ஆனால் அவங்க திரும்ப திரும்ப கூப்பிட்டோடனே சரி இப்படி ஒரு மூஞ்சோடி பார்த்துட்டு அவனுக்கு தெரியல, திரும்ப அவன் பாட்டு ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தான். உடனே அவன் நம்ம ரொம்ப ஏதோ ஆர்வமாக நம்ம வீட்டில் இந்த ராகி கூழ் கம்பஞ்சோறுலாம் செய்வோம்லாடா அவர் தாண்டா அப்படின்னு இப்படி என்னை காமிச்சான். அவன் அப்படியே என்னை எப்படி ஒரு பார்வை பார்த்தான். நான் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தயாராகிட்டேன். அவன் உடனே என்னை பார்த்து கேட்குறான், அங்கிள் நீங்கள் தான் இந்த அழுக்கு இட்லி அழுக்கு தோசை எல்லாத்தையும் வீட்டை பூரா அழுக்காக்குனது நீங்கள் தானா அப்படின்னா. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு மனசில். அந்த குழந்தை மனசில் நம்ம அழுக்காக தான் இருக்கோமா அப்படின்னு. ஏன்னா அதுதான் நிதர்சனம். இந்த குழந்தைகள் அதை அழுக்காகத்தான் பார்க்கிறார்கள். பழுப்பு நிறத்தின் மீது ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு மனோபாவம் தான் இன்றைக்கும் அதை கம்பு தோசையோ ஒரு கேழ்வரையோ வச்சா அந்த குழந்தைக்கு ஈடுபட முடியாததுக்கான காரணம் ருசி கிடையாது. அதை ருசிப்பதற்கு முன்னால் மனத்திடை அந்த நிறத்தில் வந்து உட்கார வைக்கிறது. அது சமூகம் செய்த பிணக்கு. அது நம்ம அதை ஒழிக்கிறோம். நம்ம வீட்டில் கருப்பு கலர் தான் தோசை விடுவேன், கருப்பு கலர் தான் இட்லி சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடலைன்னா பசி பட்டினியில் கடை, ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி விடுற மனநிலை வைக்கணும் நம்ம. அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் போய் சேரணும். இப்போ கவுனி அரிசி எடுத்துக்கங்க, கருப்பு கலர் கவுனி, வெள்ளை கலர் சோறு, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனியில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் புற்றுநோய்கள் வரைக்கும் தடுப்பதற்கு ஆற்றல் உள்ளது கருப்பு கவுனி. நான் வந்து 10 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகம் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆய்வுக்காக போயிருக்கேன். ஒரு 3 பேராசிரியர்கள் அவரோடு சந்தித்து பேசுனது எனக்கு அங்கேருந்தே ஃபோனை போட்டு என் ஒய்ஃப்ட்டு அப்படியே ஒரு சிலாகிச்சு. சரிங்க வந்து சொல்லுங்கள் இப்போமே எதுக்கு இல்லை அந்த பேப்பரில் அவர் எப்படி போட்டிருக்காரு தெரியுமா? ஏன்னா எனக்கு அவ்வளோ சிலாகிப்பாக இருந்துச்சு. மாப்பிள்ளை சம்பாவில் 37 வெரைட்டியை அவர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காரு. கவுனியில் அவர் சொல்கிறார், சார் நீங்கள் கவுனியில் வெறும் ஆந்தோசைனின் மட்டும் பேசுகிறீங்க, எவ்வளோ ஃபைட்டோஸ்டிரால் இருக்குது தெரியுமா, எவ்வளோ ஸ்டெனால் இருக்குது தெரியுமா, ஒவ்வொன்றிலையும் வந்து மருத்துவ குணம் இருக்குது சார். கருப்பு கவுனியில் அப்படி சொல்லும்போதே எனக்கு கூஸ் பம்பாக இருக்குது. அவ்வளவு நல்ல விஷயங்களே அந்த கவுனிலையும் மாப்பிள்ளை சம்பாலையும் இருக்குது. நம்ம $8 கொடுத்து வாங்கினா என்ன, யாராவது சொன்னாங்க சார் இங்கே $8 விற்கிது அப்படின்னு. பரவாயில்ல விற்கட்டும், வேட்டையனுக்கு $15 கொடுக்குறோம்ல, இது $8 கொடுக்கலாம். நம்மளுடைய மரபு சார்ந்த தானியங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை கூட இருந்தால் கூட ஊக்குவியுங்கள் நண்பர்களே. அது யாரோ ஒரு குடியானவனுக்கு எங்கோ ஒரு இடத்தில் அது பயனாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக அது சற்றே விலை கூட இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரு நிறுவனங்கள் கூட்டக்கூடிய சிறு விலை உயர்வை கண்டுக்கிறதே இல்லை. அவன் பெரிய அளவில் பல 1000 கோடிகளை அதில் வந்து நகர்த்திடுவாங்க. ஜஸ்ட் அவங்களோட சிஸ்டமில் எக்ஸல் ஷீட்டில் போயிட்டு 0.15% இன்க்ரீஸ்ன்னு போட்டான்னா குளோபலாக அவனுக்கு ஒரு 300-400 கோடி கிடைக்கும். ஆனால் இங்கேருந்து ஒரு இன்றைக்கும் சிறுதானியம் விவசாயம் பண்ணக்கூடிய யாரும் வந்து தனி ஹெலிகாப்டரில் போய் அங்கே மருந்தடிக்கலை. அவர்கள் இருப்பது இன்றைக்கும் வேர்த்து வாடி வதங்கி தான் என் மக்கள் அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை கூடுதலாக சற்று உயர்வாக அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொஞ்சம் கெடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வரும். அங்கே யாரோ ஒருவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த உணவு நல்ல மல்டி கலர்டாக கருப்பாக சிவப்பாக ப்ரௌனாக இருக்கக்கூடிய அரிசி உங்களுடைய மதிய உணவாக இருக்கட்டும்.
புலால் எடுத்தால் மீன் முதல் முக்கியத்துவம் கொடுங்க. அந்த மட்டனை வந்து ரெண்டாவது வச்சுக்கோங்க. கோழி வந்து நிறைய பிராய்லர் இது இருக்கிறனால அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அதனால் அதிகம் வேண்டாம், குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும், 6:30 மணி 5:30 மணி 7 மணிக்குள்ளே அவங்களுடைய இரவு உணவு முடித்தால் அது உடலுக்கு நல்லது. எல்லாருக்கும் சர்க்கரையோ ரத்த கொதிப்பு இருக்குது இல்லை, எல்லோருமே 6 மணி 7 மணிக்கு இரவு உணவை முடித்திடலாம். இரவு 6லிருந்து மறுநாள் காலையில் 8:30 மணி வரைக்கும் யார் ஒருத்தர் வயிற்றை முழுமையாக காலியாக வைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும். இது வந்து காலகாலமாக நம் தமிழ் சமூகம் அப்படி தான் சாப்பிட்டுச்சு. அந்தி சந்தி தான் உணவு இருந்துடுது. தமிழ் சமூகம் இல்லை, மானுடமே அப்படி தான் இருந்துச்சு. பறவைகள் அப்படி தான் இருக்குது. எல்லாம் எங்கேயாவது விலங்கு போய் ராத்திரி நைட் டியூட்டி பார்த்துட்டு அங்கே போய் சப்பர் சாப்பிட்டுட்டு வருதா? கிடையாது. நாம் மட்டும் வந்து இன்றைக்கி அண்ணா நகரில் ராத்திரி 3 மணிக்கு சப்பர்னு ஒன்று உருவாயிருக்கு. எனக்கு சாத்தனும் போல் இருக்கும் பார்க்கும்போது. டிராஃபிக் ஜாம் ஆகி போய் 12 மணிக்கு ஷவர்மாவை சாப்பிட்டுட்டு கோக்கை குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வாட் ஐ கேன் டு, திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எனக்கு பார்த்து அவன் எப்படி, அதாவது சோன்னு தமிழில் ஒரு அப்ரிவேஷன் உண்டு, சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது. அவனே காசு கொடுத்து வாங்கி தின்னு தன்னே சூனியம் வச்சுட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கிடக்குது. பெரிய அளவில் நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே வருவதற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இப்படியான உணவியல் பிரச்சனைகள். நண்பர்களே, இப்படியான உணவு கட்டமைப்பை காலையிலிருந்து இரவு வரைக்கும் வைத்துக் கொள்வோம். நவீன அறிவியல் சொல்லக்கூடிய எவ்வளவு புரதம் வேணும், எவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன் வேணும், அந்த புரிதலும் இருக்கட்டும். நம் மரபு சொன்ன நிரஞ்சன் பேசும்போது சொன்னார், அழகாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார், 5 பூதங்களால் ஆனது உலகு, உலகு மட்டும் இல்லை உடம்பும் அப்படின்னாரு. அதனுடைய அடிப்படை தான் சித்த மருத்துவத்தோட ஒரு அடிநாதம் அதுதான். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே. ரெண்டும் ஒன்று தான். யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே உடம்புல இருக்குது. நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இருக்குது. நீர் இருக்குது, காற்று இருக்குது, தீ இருக்குது, ஆகாயம் இருக்குது. இவையெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டாக இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய 6 சுவை பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் கலோரி தெரியும், ஃபைபர் தெரியும், விட்டமின் D3 இருக்கா சார், எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க சார், விட்டமின் D3 எனக்கு குறைவாக இருக்குது, B12 இருக்கா, அதெல்லாம் கேட்பீங்க. ஆனால் நம்ம 6 சுவைகள் பற்றிய அறிவு நம்ம குறைச்சிருக்கோம். 6 சுவை தெரிஞ்சிருக்கணும். தெளிவாக எந்த சுவை நான் சாப்பிட்றேன்னு தெரியணும். 6 சுவையும் பேலன்ஸ்டாக இருக்கணும். இனிப்பு, உப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு. இந்த 6 இருக்கணும். இந்த 6 சுவையும் தினம் இருக்கணும். நிறைய பேர் கசப்பும் துவர்ப்பும் நம்ம தினசரி சாப்பிட மாட்டோம். புளிப்பு கண்டிப்பாக இருக்கும். புளியை கரைக்காமல் எதுவும் செய்ய மாட்டாங்களா? சாம்பார், ரசமோ எல்லாம் புளியை கரைச்சிருவோம். இனிப்பு உப்பு இன்னெவிட்டபிளாக உள்ளே வந்துடும். காரம் இருந்தால் தான் நாக்குக்கு நல்லாயிருக்கும், காரம் சேர்த்துருவோம். ஆனால் கசப்பும் துவர்ப்பும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். ஆனால் என்னென்னா, நம்முடைய உணவுகள்லையே மிகச்சிறந்த மருத்துவம் குணம் கொண்டது கசப்பும் துவர்ப்பும் தான். சார் கசப்பு சாப்பிடுவோம் சார், எங்கள் வீட்டில் பாவக்காய் செஞ்சாங்கன்னா அப்படி தேனாக இருக்கும் தெரியுமா, அதை நல்லா வதக்கி வெல்லம் போட்டு எண்ணெயை போட்டு பொரித்து அப்படியே கிளுகிளுன்னு குலோப் ஜாமுன் மாதிரி பண்ணிடுவோம்பாங்க. அதை விட பைத்தியாகரத்தனம் வேறு எதுவும் கிடையாது. பாவக்காய் செத்து போயிடும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற நம்ம என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கசப்பாக தான் இருக்கணும். பாவக்காய் சாப்பிட்டா கசப்பாக இருக்கணும். அந்த கசப்பு சுவை மனசுக்குள்ளே போகணும், நாவில் இருக்கணும். கசப்புனா பாகல் மட்டும் இல்லை, வேம்பு கசப்பு தான், வெந்தயம் கசப்பு தான், கருவேப்பிலை கசப்பு தான், சுண்டைக்காய் கசப்பு தான். துவர்ப்பு நிறைய சாப்பிடணும். துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டை வற்றல், கருவேப்பிலை எல்லாத்தையும் துவர்ப்பு இருக்குது. ஒருவேளை நமக்கு அது மாதிரி சுவை உள்ள காய்கறிகள் இங்கே கிடைக்கலன்னா தேடலாம், இங்கேயும் தேடலாம். இங்கே உள்ள காய்கறிகளை நாக்கில் வச்ச கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் இருக்குது. இதை நம்ம பூர்வகுடி மக்கள் சாப்பிட்ருக்காங்க, இங்கே இருக்கிற வெள்ளையர்கள் சாப்பிட்றாங்க, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், தப்பு இல்லை. இது என்ன காய் கிடைக்குதோ அதை எடுக்கலாம். ஏன்னா சுவையின் அடிப்படையில் தான் நம்ம உடலே உருவாகுது. நம்ம உடலை வந்து இனிப்பு உடலை வளர்க்கும், துவர்ப்பு உடலை சுருக்கும். 40 வயசுக்கு மேலே உடல் வளர்ந்துட்டே போக வேண்டாம், அதனால தான் இனிப்பு வேண்டாங்கிறோம். 40க்கு மேலே துவர்க்கணும். உடம்பு இறுகி அப்படியே ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு தான் துவர்ப்பு தன்மை நிறைய வேணும்ங்கிறது. ஸோ 6 சுவையுள்ள உணவு நமக்கு வேணும். எது குளிர்ச்சி, எது வெம்மை, அந்த புரிதல் இருக்கணும். இப்போ இங்கே வந்து அப்படியே அங்கே இந்தியாவில் இருக்கிறதுக்கும் இங்கே மாற்றாக இருக்குது. அப்படி டிசம்பர் மாதம் வெயில் காலம்னா, வெயில் காலத்தில் இங்கே என்ன எடுத்துக்கொள்ளலாம்? ஆஸ்பராகஸ் எடுக்கலாமா, வெள்ளை பூசணி எடுக்கலாமா, மஸ்க் மெலன் எடுக்கலாமா, இங்கே கிடைக்க நீர் காய்கறி என்ன, அதை இங்கே வந்து உணவாக செய்து பார்க்கலாம். அப்புறம் எந்த காயை வேணாலும் டக்குன்னு குக்கு வித்து கோமாளியாக மாறிடக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் பஜ்ஜி போடு, அது நல்லதுங்கிறாரு, நம்ம இன்னைக்கே அதுக்கு பஜ்ஜி போட்டுருவோம் அப்படின்னு ஆளாளுக்கு பஜ்ஜி போடுறது ஒரு வியாதி மாதிரி ஆகிட்டு இருக்கு. நான் செல்லாம் செய்வேன், விரலை அறுத்து பஜ்ஜி போடுறாங்கிறா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டில் வெங்காய பஜ்ஜி உண்டு, வாழைக்காய் பஜ்ஜி உண்டு. இன்னைக்கு பார்த்தா கத்திரிக்காய் பஜ்ஜி, பாவக்காய் பஜ்ஜி, எதை வேணாலும் வெண்டைக்காய்க்குள்ளே மாஸ்க் பண்ணி உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா அது நல்லது. அப்படி சாப்பிட வேண்டாம். நீர் காய்கறிகளை கூப்பிட்டா சாப்பிடணும்.
ஜூஸாக சாப்பிடணும். அதனை வந்து அதிகம் வேக விடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய நீரோடு ஒட்டி இருக்கக்கூடிய பல சத்துக்களை நம்ம இழந்துருவோம். அதை போய் நான் வந்து எங்கள் வீட்டில் வெள்ளை பூசணி டீப் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது போட்டியில் வேணால் ஜெயிக்கலாம், உடம்பை ஜெயிக்க முடியாது. வெள்ளை பூசணியே கூட்டாக தான் சாப்பிடணும். அப்போ எதை எப்படி சாப்பிடுவோம், எந்த காய்கறியை வேக வைத்து சாப்பிடணுமா, பொரித்து சாப்பிடணுமா? அந்த காலத்தில் சொல்கிறாங்க அப்பக்காய் அவித்தால், கறிக்காய் பொரித்தால் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எதை பொரிக்கணும், நீர் காய்கறியாக இருந்தால் கூட்டாக தான் சாப்பிடணும், இல்லைன்னா ஆவியில் வேக வைக்கலாம். கொஞ்சம் நீர்த்துவம் உள்ள சதைப்பற்றுள்ள காயை ஆவியில் வேக வைக்கலாம். அதை போய் டீப் ஃப்ரை பண்ணி தந்தூரி பண்ணி சுட்டு பொசுக்கி தூக்கில் போட்டு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அப்படி அதை மென்மையாக அதனுடைய சத்துக்கள் போகாத அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த அறிவை நாம் வளர்த்துக்கணும். ஸோ உணவை இப்படி ஒரு நீண்ட புரிதலோடு உங்களுடைய உரையாடல்களில் இடம்பெறக்கூடிய அளவில் நீங்கள் ஒரு 2 பேர் சந்தித்து பேசும்போது இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற ஒரு சின்ன உரையாடல், ஒரு கருத்து பகிர்வு வந்து எல்லாருக்கும் பரவலாக போய்கொண்டே இருக்கும். அப்போ அது குழந்தைகளுக்கும் நாளைக்கு இது இப்படி சாப்பிடலாம் இப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கொண்டே இருக்கும். உணவில் இப்படியான அக்கறைகள் மிக மிக அவசியம். 2வது, உணவு மட்டுமே போதுமா சார்? நான் தினம் இப்படிலாம் சாப்பிட்றேன், காலையில் சிறுதானிய பொங்கல், மத்தியானம் வந்து இப்படி காய்கறி மீன்லாம் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் நாயா பேயா வீட்டில் விழுந்துட்டுருக்கேன்னா அங்கேயும் வியாதி நிற்காது. மனம் மிகச்சிறப்பாக வச்சுக்கணும். ரொம்ப குதூகலமாக ஒரு நகைச்சுவையோட சுய எள்ளலோட நல்ல ஒரு எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு குதூகல மனோபாவத்தை நம்மால் ஏற்படுத்தணும்னு இருக்கிறது. ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு மகிழ்ந்து உற்சாகமாக இருப்பதற்கான மெனக்கடல்கள், அந்த கரிசனங்கள் மிக மிக முக்கியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பாராட்டு தெரிவிக்க வேண்டியது, நான் தொடர்ந்து 10 நாட்களாக பல குடும்பங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உற்சாக குதூகல ஒரு எள்ளல் மனோபாவம், மகிழ்வு மனோபாவம் தமிழகத்தை விட மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதற்காக உங்களை தலைவணங்கி வாழ்த்தி வருகிறேன். ஏன்னா இந்த மகிழ்ச்சி இருக்கணும். ஒருத்தர் கிண்டல் அடிச்சுட்டு ஜோவியலாக இருந்துட்டு சந்தோஷமாக பேசி கொண்டு இருக்கக்கூடிய, ஏன்னா எவ்வளவு ஒரு புலம்பெயர்ந்து வந்திருக்கும் போது எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும், பொருளாதார அழுத்தங்கள் இருக்கும், உறவுகளை பிரிந்திருக்கிற அழுத்தம் இருக்கும். அந்த உறவுகளுக்கு சில நேரத்தில் உதவ முடியவில்லையே, இல்லைன்னா அந்த உறவுகளை நோக்கி நான் பயணிக்க முடியலைங்கிற வலியோடு இருக்கும்போது கிடைக்கிற பொழுதிலெல்லாம் ஒரு சிரித்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியத்துக்கான ரொம்ப அடிப்படை. இன்னைக்கு வந்து அதை நிறைய தொலைச்சிட்டே இருக்கும். இளம் தலைமுறைகள் ரொம்ப தொலைக்கிறாங்க. தனித்து விடப்பட்டு அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி தனியே ஒரு தீவுகளாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இன்டெலிஜென்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி உருவாக்குது. உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ போய் நகர்ந்து தேடாமல் உன் விரல் நுனி மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை அது ஒரு உத்தியாக கையாளுகிறது. நான் வந்து ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஒரு வீட்டில் சும்மா இருந்தேன். ஒரு சினிமாவை பார்க்கணும், மலையாக பார்க்கணும்னு தோணுச்சு. ஒரு நாள் ஆண்டி மலைத்தொடரில் ஒரு படம் இருந்தது, அந்த படம் பேர் மறந்துட்டேன். ஆண்டிஸ் பற்றி படிக்கணும்னு ஆண்டி மலைத்தொடர் பார்த்தேன். இன்னொரு நாள் அமேசான் பற்றி படிக்கணும், அமேசான் மலைத்தொடர். அப்புறம் நம்ம கிளிஃப் ஹேங்கர் பார்த்தேன், எவரெஸ்ட் படம் பார்த்தேன். மலையா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு போர் அடிச்சு 5 நாள் கழிச்சு டக்குன்னு வந்து திடீர்னு அந்த காலம் ஞாபகம் வந்து நம்ம பயணங்கள் முடிவதில்லை பார்ப்போம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் போட்டால் அது வரமாட்டேங்குது. நீ இமயமலை பார்த்துட்டு நீ இன்னும் போய் அந்த ஆல்ப்ஸ் மலை போய் பார்த்துட்டு வா, அது பார்த்து அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீ எல்லாம் வேண்டாம் மலையேறு அப்படிங்குது. ஏன்னா என் ஃபோன் வந்து இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் எடுத்து நீ எதைத்தான் தேடுற, நீ அதை தான் பார்க்கணும். இந்த சூழல் சினிமாவில் இருந்தால் பரவாயில்ல. நம்ம பையன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே சிவராமன் வந்து உளுந்த வடை நல்லதுன்னு இருக்காரு, பேசாமல் இன்றைக்கி ஸ்விக்கியில் உளுந்த வடை ஆர்டர் பண்ணலான்னு எடுக்கிறான். அது உளுந்த வடை கைக்கிட்ட போகும்போது அது டோனட்டை காட்டுது, அப்படியே சுற்றி வருது. why don't you purchase a donut now அப்படின்னு கேட்குது. இவனுக்கு ஏர்போர்ட்டில் அதை பார்த்தோமே, அது கொஞ்சம் இனிப்பாக நல்லா இருந்தது, பேசாமல் இன்றைக்கி மட்டும் டோனட் வாங்கிடலாமான்னு நினைக்கிறான். உடனே அவன் அறிவு சொல்லு, அது நிறைய சுகர்ஸ் இருக்குது, வெயிட் போட்டுரும், டோனட் வயிற்றுக்குள்ளே வந்துடும், இடுப்பில் வந்துடும் அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு நகர கொடுறதுக்குள்ளே அதுக்கு டக்குன்னு இன்னொன்று பாப்பப் பண்ணுது. யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் பாட் டோனட் லாஸ்ட் நைட் அப்படின்னு. உடனே இவன் அவள் வாங்கியிருக்கா, நாளைக்கு அதை போய் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நேரம் கல்ல இருக்கலாம், அதனால் பேசாமல் உளுந்த வடை வேண்டாம் டோனட்டேன்றான். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து உளுந்த வடையை டோனட்டாக மாற்றியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். உன் ஃபோனு இது எல்லாம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தானே இருக்குது. இப்படி இந்த சூழலில் நம்ம வந்து ஒரு எது எனக்கானது என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு மகிழ்ந்து சிரித்து விஷயத்தை உரையாடி இது எனக்கானது யார் சொன்னாலும் இல்லை இது எனக்கு உள்ளது அப்படிங்கிறதை நிர்வகிக்கிற ஒரு தன்மையும் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். மனம் சரியாக
இருக்கணும். மூணாவது உடல் பயிற்சிகள். உடல் பயிற்சி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நிறையா இருக்கணும். நிறைய நான் நேற்று அடிலைட்டில் அங்கே பேசும்போது சில பேர்லாம் நான் 10 கிலோமீட்டர் நடக்கிறேன், டெய்லி 12 கிலோமீட்டர் நடக்கிறேன், சில பேர் 10, 12, 20 கிலோமீட்டர். நடை ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே மிகச்சிறப்பு நடைப்பயிற்சி. அந்த நடைப்பயிற்சிக்கு எப்போ சாத்தியம் கிடைக்குதோ, சார் காலையில் தான் நடக்கணுமா, இல்லை சாயந்தரம் கூட நடங்க, அடுத்த ராத்திரியில் நடங்க தப்பு இல்லை. நடந்து நடைப்பயிற்சி வரும். ஏன்னா மனிதன் காலகாலமாக நடந்தவன், மரபுகளில் நடை அவன் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த நடைப்பயிற்சிக்கு எவ்வளவு முடியுமோ. அதே சமயத்தில் நம்ம உடல் எடை கூட இருக்குது, நுரையீரல் நோய் இருக்குது, நிறைய நடக்கக்கூடாது. நீங்கள் நுரையீரலில் ஒரு பெரிய நோயை வச்சு நிறைய புஷ்ஷுன்னு இழைச்சி நடந்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டு யுவர் ஹார்ட் கொடுக்கும். இப்போ உங்கள் மருத்துவர் சொல்கிறபடி நீ 3000 ஸ்டெப் நட போதும். பட் அது 3000 ஸ்டெப்பை ரெகுலராக நடந்துக்கணும். இல்லை சார் 15,000 ஸ்டெப்பு போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் 15,000 எடுக்கிறாங்க. எனக்கு நல்லா உற்சாகமாக இருக்குது, எனக்கு உடலில் எந்த இதுவும் இல்லை, எடை கரெக்டாக இருக்குது, நீங்கள் நடக்கலாம். இல்லை அதிகம் நடந்து அதனால் முட்டு தேய்ச்சிடக்கூடாது. நடை மிக மிக அவசியமானது. அந்த நடையும் வந்து நான் எங்கள் ஊரில் நான் வந்து முகப்பேரில் இருக்கேன், எங்கள் மங்கள் ஏரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் சுற்றி நடப்போம். அங்கெல்லாம் நடக்கும்போது பார்த்தா ஒரு பொதுக்குழு கூட்டம் போகிற மாதிரி இருக்கும். 50 பேர் சேர்ந்து விசுக்கு அவர் எடப்பாடி என்ன சொன்னா தெரியுமா, ஸ்டாலின் என்ன இப்படி பேசிட்டே போவாங்க. அதெல்லாம் ஏன்டா இங்கே பேசுகிறீங்க உணவில். நீங்கள் நடக்கும்போது நல்ல மனதை, ஆழ் மனதை யோசிச்சுட்டு நடக்கணும். நல்ல ஒரு பவாச்சலத்துறை கதையை கேட்டுகிட்டே நடங்க, இல்லைன்னா ஒரு இளையராஜா பாடலை கேட்டு நடங்க, ஒரு நல்ல இசை கேட்டுட்டு நடக்கிறோம் அப்படின்னா ஆள் மனசு அமைதிப்படும். அந்த நேரத்தில் நான் பேயன் சண்டை போட்டு நடந்தால் நடைக்குரிய பிரயோஜனமே கிடையாது. ஸோ நடை முடிஞ்ச வரைக்கும் தனியாக நடக்கலாம். மனைவியோடு நடக்கிறது கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்கும். ஆனால் இல்லாத சிக்கலெல்லாம் இந்த சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்க தனியாக நடக்கணும், நீங்கள் தனியாக எதிர் திசையில் கூட நடந்துட்டு வந்து ஒரு ஹாய் அப்படின்ட்டு போகலாம். ஆப்போசிட்டில் நல்லா நடந்துட்டு 2 போயிட்டு போயிடலாம். ஸோ நடை ரொம்ப 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 அவசியமான விஷயம். மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமான. நல்ல மூச்சு பயிற்சி வந்து அவங்க யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அதில் மூச்சு பயிற்சியை நல்லா எடுங்க. நல்ல மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, ஜிம் போகிறது. நான் வீட்டில் எல்லாரும் பசங்கள்லாம் ஜிம் போகிறாங்க. சில பேர் வருத்தமாக சொல்லுவாங்க, இந்த நேரமும் ஜிம் போகிறாங்க சார். நாங்கள் சின்ன பிள்ளையில் இருந்த காலத்தில் வந்து ஜிம் போகிறதுங்கிறது ஒன்லி வந்து சமூக வன்முறையாளர்கள் மட்டும்தான் போவாங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து நான் வந்து எங்கள் தெரு கடைசியில் ஒருத்தர் வந்து அப்படியே பார்லாம் தூக்கி தண்டா பஸ்கிலாம் போடுவார். நாங்கள்லாம் 2 முறை அவர் செஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்கு, நம்மளும் அப்படி போகலாமே அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் நான் இதை எப்படிலாம் செய்யணுன்னு போய் கற்றுக்கிட்டு இருக்கிறத எங்கள் அப்பா பார்த்துட்டார். அன்றைக்கே வீட்டு வாசல் விட்டு வெளியே போ, உன்னை யார் அங்கே போய் இருந்து தண்டா பஸ்கிலாம் எடுக்க சொன்னது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்பியார் வந்து கூப்பிடுவார், ஏ கபாலி மொட்டை அப்படின்னா எஸ் பாஸ் அப்படின்னு தண்டால போட்டுட்டு வருவாங்க இல்லையா சீனில். அந்த குரூப்பை மட்டும்தான் ஜிம்முக்கு போகிறதா அவர் நினச்சிருந்தார். ஆனால் அப்படி இல்லை. அன்னைக்கு விட்ட தொப்பை இன்னைக்கு வரைக்கும் குறைய மாட்டேங்குது. நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது. ஸோ நல்ல உடல் பயிற்சியை ஊக்குவிங்க. உங்கள் வீட்டில் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள். ஏன்னா பசங்க போகிறான், பொம்பளைகள் போகிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆணும் பெண்ணும் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ளணும், மிக உறுதியாக வைத்துக்கொள்ளணும். நல்ல நடைப்பயிற்சி, ஜும்பா, யோகா, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே மிகச்சிறப்பாக வைத்துக்கொள்ளணும். எதற்கு இவ்வளோ தூரம் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்னா, ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுக்கும் இன்றைக்கி பெரிய அளவில் தடுப்பு மருந்துகள் கிடையாது. சில 1-2 கேன்சர்ஸ்க்கு வந்து ப்ரிவென்டிவ் வேக்சின்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லா புற்றுநோய்களும் வந்து வந்ததுக்கப்புறம் தான் அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சர்க்கரையை கட்டுப்படுத்துவதுங்கிறது வெறும் மாத்திரையால் முடியவே முடியாது, வெறும் கஷாயத்தால் முடியாது, வெறும் மருந்தால் முடியாது. அது சர்க்கரைக்கு மருந்தோ, கஷாயமோ, மாத்திரையோ, சித்த மருத்துவமோ, ஆயுர்வேதமோ, நவீன மருத்துவமோ, அது ஒரு பக்கம். ஆனால் வராமல் தடுப்பதற்குரிய அத்தனை விஷயங்களும் நம்ம பேசின விஷயத்தில் தான் இருக்குது. உணவு, வாழ்வியல், நம்ம மன மகிழ்ச்சி, உடல் பயிற்சி, இது இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வராமல் காத்துக்கொள்ள முடியும். நான் வந்து ஒரு இதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2010-11 ஞாபகம் 10 கிட்ட இருக்கலாம். அப்போ வந்து அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு, இதே மாதிரி கருத்தரங்கு மறக்க முடியாது. ஒரு கருத்தரங்கில் நான் வந்து ஒரு உரை கேட்பதற்காக போயிருக்கேன். ஒரு முதல் வரிசையில் ஓரமாக உட்காந்துருக்கேன். நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, நிறைய பேர் நோய்க்காக கதிர்வீச்சு எடுத்தவங்க, அறுவை சிகிச்சை செஞ்சவங்களாம் உட்காந்துருக்காங்க அந்த அரங்கு. ஒரு பேராசிரியை, ஒரு அம்மா, அவங்க வந்து புற்றுநோய்க்கு மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மேடையில் நின்று அவங்க பேசுகிறாங்க. அவங்க முதல் ஸ்லைடு அப்படி போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னால் அந்த இதே கவனிக்கவே முடியல. அந்த அம்மா பேசின ஸ்லைடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடை பார்த்து, அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சியாளர், அவங்க ஒரு புதினம் எழுதுகிறவங்க கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தை ஆங்கிலத்தில் பேசினாங்க. அவங்க இந்த குரூப்பை எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன், தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு see their own children death on their lifetime அப்படின்னா. அப்படியே வெம்பிருச்சு மனசு.
இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்றார். தான் நல்லா இருக்கும்போது எனக்கு 75 வயசு 65 வயசு நல்லா இருக்கிறேன் அப்படிங்கும்போது 45 வயசில் சில பேர் குழந்தைகளை பறி கொடுப்பதையும், 40 வயசில் நோய்வாய் தன் பிள்ளை சிறுநீரக நோயாளியாக இருக்கார் அப்படின்னு கூட்டி வர்ற முதியவர்கள் என் மருத்துவமனையில் இருக்காங்க. நான் நல்லா தான் சார் இருக்கேன், எனக்கு என்ன முட்டு வலிக்குது, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பையனை பாருங்கள் சார், இப்போவுமே சுகருக்கு இப்படி ஆகி இப்படி வந்து டயாலிசிஸ் பண்ணணுங்கிறாங்க, ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இந்த கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது. நாம் அந்த கூட்டத்தில் சிக்கக்கூடாது நண்பர்களே. நம் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும். அவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற கல்வி, இன்றைக்கி இருக்கிற சமூக நீதி, இன்றைக்கி இருக்கக்கூடிய வளர்ச்சி, இன்றைக்கி இருக்கக்கூடிய புரிதல்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள், நிச்சயமாக சிறு மெனக்கெடல்கள் கரிசனங்கள் இருந்தால் கூட நம் குழந்தைகளை உலகில் கோலோச்சிய அளவுக்கு உயர்த்துவதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகள் மிக ஆரோக்கியமான மனிதர்களாக நம் பேரப்பிள்ளைகள் பேர குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு மகிழ்ந்து ஆடி கொண்டாடி மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்றால் நம் உணவின் மீதான அக்கறை, உணவின் மீதான மெனக்கடல், வாழ்வியல் மீதான கரிசனங்கள், சக மனிதர் மீதான நேசம், பல நுண்ணுயிரிகளையும் பல உயிரிகளையும் பகுத்துண்டு வாழக்கூடிய ஒரு புரிதல், இவை அத்தனையும் நமக்கு என்றென்று இருக்கும். அப்படி இருக்கட்டும். அதற்கான குரல் மெல்போர்னில் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.